Yeah, guys, ஆன்லைன் வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ கேக்குது ப்ரோ. யா. அது நான் லாஸ்ட் கிளாஸ்ல அது இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு 4 நேம் ஸ்பேஸ் இருக்குங்கன்னு சொன்னேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாக்கலையா? பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. பாத்தீங்கன்னா சொல்லணும்ல. புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன பெருசாவா இருக்கு? ம்ஹ்ம். உள்ள டிஃபால்ட்டா போட்டிருந்துச்சா? வேற யாரும் பாக்கல. ஒருத்தர் தான் முதல்ல வருது. ஆன்சரா வருது. என்னங்க யாருமே பார்க்காம இருக்கீங்க? இப்படி இருந்தா என்ன? ஒருத்தர் கூட வாய் திறந்து சொல்ல மாட்டேன்றீங்களே. சொன்னா தானே ஐடியா இருக்கும். இன்ஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டேன். நான் அந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ற டைம்ல லைக் என்னன்னாச்சும் சொல்லுங்க. இன்ஸ்டன்ஸ் லான்ச் தானே பண்ணி ஐ மீன் உங்களுக்கு கிளஸ்டர் கிரியேட் தானே பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல கூட நீங்க ஏதாவது என்னன்னாச்சும் சொல்லுங்க. என்னாச்சுங்க? காலையிலேயே எஸ். அப்புறம் ம்ஹ்ம். வேற ம். ஆன்லைன்ல யாரும் பார்க்கலையா? அவராச்சும் பார்த்து சொல்றாரு லைக் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்றாரு. அது எவ்வளோ கிரேட். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் லைக் நீங்க நான் கிளஸ்டர் கிரியேட் பண்ற டைம்ல நீங்க பார்த்தாச்சும் சொல்லலாம்னு சொல்லி சொன்னேன். ஓகே. டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ் எங்க இருக்கும்?
சொல்லுங்க. டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்னா என்ன பண்ண என்ன இருக்கும்? டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல உங்களுக்கு அதாவது நீங்க எந்த ஒரு நேம் ஸ்பேஸ், அதாவது எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு சேஞ்ச் இருக்கு, நீங்க எந்த ஒரு நேம் ஸ்பேஸே கிரியேட் பண்ணாம நீங்க எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, அது எங்க போய் லேண்ட் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஃபால்ட் என்ற ஒரு நேம் ஸ்பேஸ்ல தான் போயிட்டு லேண்ட் ஆகும். ஓகேங்களா? என்ன சொல்றேன், எந்த ஒரு நேம் ஸ்பேஸே கிரியேட் பண்ணாம, சரிங்களா, நீங்க ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து இல்ல பாருங்க எங்க போய் லேண்ட் ஆகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய எங்க லைக் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல போய் லேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? கியூப் கியூப் சிஸ்டம். கியூப் சிஸ்டம் எதுக்காக யூஸ் ஆகும் தெரியுமா? அதாவது உங்களுக்கு மாஸ்டர்ல இருக்கிற என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு? மாஸ்டர் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? சிபிஆர். மாஸ்டர் நோடுக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு? சாரி, ஷெட்யூலர், API server, ETCD, கரெக்ட். ETCD, ஏபிஐ சர்வர், ETCD, அப்புறம் கரெக்ட். மிச்ச ரெண்டு கண்ட்ரோல்மெண்ட் கரெக்ட். வேற 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 என்ன சொல்லியாச்சு? ETCD சொல்லியாச்சு, ஏபிஐ சர்வர் சொல்லியாச்சு, கண்ட்ரோல் மேனேஜர் சொல்லியாச்சு. வேற Scheduler. எத்தனை நாள் சொல்லுங்க? Scheduler. ஓகே, ஷெட்யூலர். அப்புறம் அவ்வளவுதானா? நாலாம் தேதி எடுத்த கிளாஸ் கரெக்டா? எப்படி சொல்றேன்னா பக்கெட் நேம் அக்டோபர் 4 வச்சிருக்கேன். 5 நான் உங்களுக்கு எத்தனை நாள் கேப்? 5 நாள் கேப்ல 5 நாள் கேப் இருந்துச்சா? கிளாஸ் 5 நாள் போவே இல்லையா? சாட்டர்டே மார்க் போட்டுருங்க. நான் கேட்கறது கிளாஸ் கேட்கறேன். கிளாஸ் இல்ல, 5 நாள் கிளாஸ் இல்ல, 4 days. ஸோ 4 days 5 days நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன், அதை பார்க்க சொன்னா ஒருத்தர் வாயில இருந்து பதிலே வரலன்னா அப்புறம் நான் எடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒருத்தர் கூட வந்து ஒழுங்கா ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா லைக் அவர் பார்த்திருக்காரு, அவர் புரியல, ஆனாலும் இருந்தாலும் வந்து பார்த்து சொல்லுங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட யாருமே இது பண்றதே இல்லையே. அப்ப நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டு தான் நான் படிக்க சொல்றேன். நானு அது பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன். நானும் சொல்லிட்டேன் கிளஸ்டர் கிரியேட் பண்ற கிளாப்லாச்சும் கொஞ்சம் பார்த்தாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுவும் நீங்க சொல்லல. சோ அந்த 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த உங்களுடைய ஷெட்யூலர், ஏபிஐ சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ETCD, இது எல்லாமே உங்களுடைய என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம். பார்த்திபன், எஸ் பார்த்திபன், கிளாஸ்ல இருக்கேன் பார்த்திபன். செஷன் வந்து பாத்தீங்கன்னா 11 o'clock போல ஜாயின் பண்ணிடுங்க. 11 o'clock போல ஜாயின். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு 1 hour போகும். ஓகே ஃபைன். தேங்க்யூ. சரிங்களா? அந்த காம்பனன்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு கிளஸ்டர் ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். நான் நேம் ஸ்பேஸ் காட்டினேன் இல்லையா? ஸோ நேம் ஸ்பேஸ் நான் திருப்பி வரேன். ஸோ 4 நேம் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க நேம் ஸ்பேஸ் இன் குபர்நெட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஒரு 4 நேம் ஸ்பேஸ் காட்டும். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் கியூப் நோட் லிஸ்ட், கியூப் பப்ளிக் அண்ட் கியூப் சிஸ்டம். ஸோ டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா குபர்நெட்டிஸ் இன்க்ளூட் திஸ் நேம் ஸ்பேஸ் so that you can start using your new cluster without first creating a namespace. எந்த ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணாம
நீங்க ஏதாச்சும் ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது எங்க போய் லேண்ட் ஆகும் சொன்ன டிஃபால்ட் என்ற நேம் ஸ்பேஸ் தான் போய் லேண்ட் ஆகும். நீங்க நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நேம் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு ஏதாவது ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க உங்களுடைய பாட்ஸோ இல்ல ரெப்ளிகா செட்டியோ டிஎம்ஓ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். இது டிஃபால்ட். Kubernetes சிஸ்டம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நேம் ஸ்பேஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் பை தி Kubernetes சிஸ்டம். Kubernetes இது இப்போ காப்ஸ் கிரியேட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய காப்ஸ் வந்து டெராஃபார்ம் டூல் இல்லையா, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது கரெக்ட்டுங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாஸ்டர் என்ன காம்பனன்ஸ் இருக்கணும், ஸ்லேவ்ல kubectl இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே என்ன பண்ண சொல்லி கேட்டீங்க அப்படின்னா Kubernetes அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி வச்சுக்கும் சொல்ல வரேன். அப்போ கிரியேட் பண்ணி வச்சுக்கும் சொல்லும் போது அந்த கேபிஎஸ் சர்வரா இருந்தாலும் சரி, ஷெட்யூலரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எல்லாமே ஒரு பாட்ஸா ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். மாஸ்டர் நோடுக்குள்ள உங்களுடைய பாட்ஸா ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த ஆர்கிடெக்சர்ல நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம டயக்ராம் பார்த்திருந்தோம் இல்லையா, ஸோ இந்த ஏபிஎஸ் சர்வர் எல்லாமே இருக்குல்ல, இந்த ஏபிஎஸ் சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஷெட்யூலர், இடிசிடி இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய பாட்ஸா மாஸ்டர் நோடுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே எந்த நேம் ஸ்பேஸ் கடியில வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கியூபைப்பன் சிஸ்டம் என்ற நேம் ஸ்பேஸ் கடியில தான் வரும். எந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு கமாண்ட் போடும்போது கியூப்னு ஸ்டார்ட் ஆகுது, கியூப்னு சொல்லி ரிசர்ச் கொடுக்குது நம்ம கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு கியூப்ன்ற ஃபாலோ பண்றது இருக்குன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கியூபர்நெட்டிஸே அதுக்கேற்ற மாதிரி அதுவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது சொல்ல வர, அது நம்ம வந்து டச் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? கியூப்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது நம்ம வைக்கிற நேம் வந்து கியூப்னு வைக்க மாட்டோம் சார், வேற நேம் இருக்கும் கரெக்ட்டுங்களா. நம்ம அதபடி தாண்டி கியூப்னு சொல்லி டிஃபால்ட்டா இருக்கிறது எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து Kubernetes அதுவே கிரியேட் பண்ணி வச்சுக்குது அப்படி சொல்ல வரேன். அதே மாதிரி கியூப் நோட் லீஸ் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா this namespace holds lease objects associated with each node. Node leases allow the queue to send hard bits so that control plane can detect node failure. அதாவது என்ன அர்த்தம் அது, கியூப் நோட் லீஸ்க்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும் இந்த நேம் ஸ்பேஸ் கடியில. எதுக்காக சொல்லி போட்டுருக்காங்க, கியூப்லெட் டு சென்ட் ஹார்ட் பிட்ஸ். கியூப்லெட் எங்க இருக்கும், கியூப்லெட்ன்றது எங்க இருக்கும், கியூப்லெட்ன்றது எங்க இருக்கும், ஒர்க்கர் நோட்ஸ். ஒர்க்கர் நோட்ஸ். கியூப்லெட் வந்து ஒர்க்கர் நோட்ஸ். சோ அந்த கியூப்லெட் என்ன தேவை பண்ணுவோம், உங்களுடைய ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாத்தீங்களா அங்க ஒர்க்கர் நோட்ஸ் கியூப்லெட் இருக்கு. அந்த கியூப்லெட் என்ன பண்ணணும், கியூப்லெட் யார் கமாண்ட் கொடுப்பா, ஏபிஎஸ் சர்வர் கொடுப்பா. ஏபிஎஸ் சர்வர் கொடுப்பாரு நம்ம கியூப்லெட் கமாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் 10 மணிக்கு க்ளோஸ் சரியாவா, அப்புறம் ஆன்லைன்ல வந்துருப்பாங்க பேருங்க கைஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
சரிங்களா? அது என்ன பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கியூப் இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு கியூப் என்ன பண்ண தெரியுமா? உங்களுடைய மாஸ் நோடு இருக்கிற கேபிஎஸ் சர்வர் இருக்கு பாத்தீங்களா? அந்த கண்ட்ரோல் பிளேன் அது கண்ட்ரோல் பிளேனுக்கு என்ன பண்ணும்? ஹார்ட் பீட்ஸ் மாதிரி சென்ட் பண்ணும். சோ எதுக்காக அந்த ஹார்ட் பீட் சென்ட் பண்ணது சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாங்க ஒர்க்கர் நோட்ஸ் ஆக்டிவா தான் இருக்கும். நாங்க ஒர்க்கர் நோட்ஸ் வந்து ஆக்டிவா தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பிளேனுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். என்ன ஐடி கிடைக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட ஒர்க்கர் நோட்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணும்? ஐடியா என்றது கிடைக்கும் அப்படி சொல்ல வரேன். இது கியூப் நோட் லீஸ். கியூப் பப்ளிக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் லாஸ்ட்ல சொல்லியிருந்திருப்பேன் உங்களோட நேம் ஸ்பேஸ்ன்றது நேம் ஸ்பேஸ் குறிப்பிட்ட டெவலப்பர்ஸோ டெஸ்டர்ஸோ இல்ல டெவலப்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். கியூப் பப்ளிக்ன்றது அதாவது இந்த நேம் ஸ்பேஸ் வந்து டெடிகேட்டட் ஃபார் காமன் பார்ட்ஸ். காமனா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யாராலும் இந்த பார்ட்ஸை வந்து பாத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இதுல வைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்ல அப்படின்ற பார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம கியூப் பப்ளிக்லன்ற ஒரு நேம் ஸ்பேஸ் கடையில நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்லுவேன். சொல்றது புரியுதா? இதுதான் 4 நேம் ஸ்பேஸ் உண்டான இது. கண்டிப்பா இந்த क्वेश्चन கேட்பாங்க. can you list me out what are the name space given by Kubernetes சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த 4 நேம் ஸ்பேஸ் நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ல வர. கிளியரா? அதுக்காக தான் உங்களை டாஸ்கா பார்க்க சொன்னேன். சோ டாஸ்க் உங்களுக்கு இன்னொன்னு கொடுத்திருந்தேன். காசிப் பேஸ் கிளஸ்டர் நான் கொடுத்தனா இல்லையா? காசிப் பேஸ் கிளஸ்டர் கொடுத்தனா? காசிப் பேஸ் கிளஸ்டர் சொல்லி ஆன்லைன் ஹலோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? உங்களுடைய kubectl கமாண்ட்ஸ்ன்றதை நீங்க எப்படி போடணும்? எப்பவுமே ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்? kubectl தான் வரும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கமாண்ட், டைப் கமாண்ட், நேம் கமாண்ட். ஆப்ரேஷன் கமாண்ட்ல கெட், கிரியேட், டெலிட், டிஸ்கிரைப், லாக்ஸ் இதெல்லாமே என்ன வரும்? ஆப்ரேஷன் கமாண்ட் வரும். kubectl போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி கமாண்ட் கேட்டீங்கன்னா ஆப்ரேஷன் கமாண்ட். அதுல கெட், கிரியேட், டெலிட், டிஸ்கிரைப், லாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆப்ரேஷன் கமாண்ட் கீழே வரும். டைப் கமாண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன டைப்? பாடா, நேம் ஸ்பேஸா, ரெப்ளிகா செட்டா, டீமோன் செட்டா, கிளஸ்டர் ஐபியா, நோட் போட்டா இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா டைப்ஸ் கீழே வரும். அண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வைப்பீங்க பாத்தீங்கன்னா நேம், ஃபார் எக்ஸாம்பிள் பாடுக்கு ஒரு நேம் வைப்பீங்க, பாட் 1 பாட் 2 அது மாதிரி வைப்பீங்கல்ல. கடைசி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு கியூப்செட்ன்ற கமாண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். குபர்நெட்டிஸ்ல கியூப்செட் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்லலாம். கிளியர்? இப்போ நான் என்ன பண்றேன்? என்னுடைய கிளஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ kubectl கெட்ன்றது என்ன கமாண்ட்? ஆப்ரேஷன் கமாண்ட். நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் கமாண்ட். இவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 நேம் ஸ்பேஸ் காட்டுதா? டிஃபால்ட், கியூப் நோட் லிஸ்ட், கியூப் சிஸ்டம் சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன்? kubectl கெட் பாட்ஸ் எந்த நேம் ஸ்பேஸ் கடையில? டிஃபால்ட். அப்போ பாத்தீங்களா உங்களுக்கு என்ன வருது? ஆப்ரேஷன் கமாண்ட், டைப் கமாண்ட் அண்ட் நேம் கமாண்ட் வருதா? இங்க போய் எட்டர் அடிச்சா என்ன சொல்லுது? ஃபால்ஸ் ஸ்பெல்லிங் தப்பா? சோ இந்த இடத்துல வந்து போகணும். ஐஃபன் என் என்ன நடக்கும்? நேம் ஸ்பேஸ் கடையில டிஃபால்ட்ன்ற நேம் ஸ்பேஸ் கடையில காட்டு. என்ன காட்டு? டிஃபால்ட்ன்ற நேம் ஸ்பேஸ் கடையில காட்டு. சோ kubectl get pods hyphen and default அப்படி போட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா என்ன சொல்றது? No results found in default namespace வரும். இது நீங்க போடாம வெறுமே நீங்க போடாம கூட நீங்க டைப் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் இருக்கிற நேம் ஸ்பேஸ் மட்டும் தான் காட்டும். ஓகேங்களா? டிஃபால்ட் என்ற நேம் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு காட்டும்னு சொல்ல வரும். இதே இடத்துல நான் kubectl get pods hyphen n போட்டுட்டு
கியூப் ஐஃபன் சிஸ்டம்னு போடுறேன். சொன்னா உங்களுடைய கண்ட்ரோல் மேனேஜர், ஏபிஎஸ் சர்வர், ஷெட்யூலர் இது எல்லாமே என்னவா இருக்கும்? உங்களுக்கு வந்து ஒரு குவாட்ஸா ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். என்ன ஓடிட்டு இருக்கு? ஒரு குவாட்ஸா ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து இது டச் பண்ணி எடுக்க மாட்டோம். கியூப் அட்மின் இருக்காரு பாத்தீங்களா, அவரால் தான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் நீ ஏதாவது ஒரு குவாட் போயிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் எடுத்து டெலிட் பண்ணிட்டேன்னா, அதாவது உங்களுடைய ஆர்கிடெக்சர்ல டெலிட் பண்றது ஒழுங்கா ஒர்க் ஆகுமா? சிஸ்டமே பிரேக்கேஜ் ஆயிடும். கரெக்டுங்களா? சோ அதனால எதுவுமே எல்லாமே லைவா ஆக்டிவா இருக்கணும் இல்லையா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்ம டச் பண்ண நம்மளுக்கு அது காட்டாது. ரிசல்ட் டைம்ல நம்ம போயிட்டு கியூப் சிடிஎல் நேம் ஸ்பேஸ் போட்டீங்கன்னா, நீங்க என்ன நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் காட்டுமே தவிர, இந்த டிஃபால்ட்டோ இல்ல கியூப் நோட் லீஸோ கியூப் பப்ளிக்கோ இல்ல கியூப் சிஸ்டமோ உங்களுக்கு வந்து விசிபிளா காட்டுவாரு அப்படி சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து பர்மிஷன் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அண்ட் கடைசியா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கியூப் நோட் லீஸ் இருக்கா? கியூப் ஐஃபன் நோட் ஐஃபன் லீஸ் இது எதுக்காக யூஸ் ஆகுது? உங்களுடைய ஹார்ட் பீட் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கியூப் என்ன பண்ணணும், ஹார்ட் பீட் சென்ட் பண்ணணும். என்னுடைய ஒர்க்கர் வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையா சொல்லிட்டு இதுல எதுவுமே இல்லை. பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடை, ஒரு மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு பாடையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பாட் என்ன பண்ணணும், உங்க கண்ட்ரோல் பிளேனுக்கு ஹார்ட் பீட் சென்ட் பண்ணிட்டே இருக்கும். நான் லைவா தான் இருக்கேன், லைவா தான் இருக்கேன், லைவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அந்த டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹார்ட் பீட் ஷேர் ஆகாதா, அப்போ உங்க ஒர்க்கர் நோட்ஸ் வந்து கண்ட்ரோல் பிளேனால உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஐடியாக்குள்ள வந்துக்கலாம். அதே மாதிரி கியூப் பப்ளிக்லயும் எந்த ஒரு பார்ட்ஸ்மே இருக்காதுன்னு சொல்ல வரோம். சரிங்களா? பார்ட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, பார்ட்ஸ் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் லேயர் இன் விச் மை கண்டெய்னர்ஸ் ஆர் ரன்னிங். சரி, ஆப்பர் லேயர் மாதிரி. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், கியூப் சிடிஎல் புதுசா ஒரு நேம் ஸ்பேஸ் பண்ணிக்க போறேன். இப்போ பாருங்க, இப்போ வரைக்குமே எனக்கு எந்த ஒரு நேம் ஸ்பேஸுமே இல்லை. கியூப் சிடிஎல் கெட் நேம் ஸ்பேஸ்க்கு என்ன சொல்லணும் போட்டா கூட நோ ப்ராப்ளம் தான். ஷார்ட் ஃபார்ம் போட்டு என்ன அடிச்சிங்கன்னா இப்போ 4 நேம் ஸ்பேஸ் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கியூப் சிடிஎல் கிரியேட் நேம் ஸ்பேஸ் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரெட் நேம் ஸ்பேஸ் என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். போட்டு என்டர் அடிச்சேன்னா என்ன சொல்லுது, நேம் ஸ்பேஸ் ரெட் கிட்ட வந்துருச்சா? சிடிஎல் கெட் நேம் ஸ்பேஸ் அதாவது என்எஸ் போட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா இருக்கா, ரெட் நேம் ஸ்பேஸ் இருக்கா? ஓகேங்களா? இந்த ரெட் நேம் ஸ்பேஸ்ல பார்ட்ஸ் இருக்கா? என்ன பார்ட்ஸ் இருக்கா? இல்ல, நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் அந்த ரெட் நேம் ஸ்பேஸ் கடையில பார்ட்ஸ் என்ன இருக்கா செக் பண்ணி பார்த்து என்ன கமாண்ட்ஸ், கியூப்சிடிஎல் கெட் பார்ட்ஸ் ஐஃபன் என் எந்த நேம் ஸ்பேஸ் நேமோ அந்த நேம் ஸ்பேஸ் நேம் நீங்க கொடுத்துக்கலாம். ரெட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் இன் கிரியேட் நேம் ஸ்பேஸ் வருது. இதுவே இந்த இடத்துல நான் ஐஃபன் என் டிஃபைன் பண்ணாம எதுவுமே டிஃபைன் பண்ணாம எங்க காட்டும், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தான் காட்டும். எதுவுமே டிஃபைன் பண்ணலன்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல இருக்கிறத மட்டும் தான் காட்டுமே தவிர நீங்க இதெல்லாம் வேணும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஐஃபன் என் போட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த நேம் ஸ்பேஸ் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எடுத்து வந்து காட்டும்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பரேட்டிவ் வேன்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் என்னது, இம்பரேட்டிவ் வே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிஎல்ஐ மூலியமா நீங்க என்ன பண்றீங்க, கமாண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டா? சிஎல்ஐ மூலியமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கமாண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும் இல்லையா? என்ன பண்ணணும், ஏன்னா நீங்க ஒரே இதுல வந்து நீங்க நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண நினைப்பீங்க. அந்த வந்து நேம் ஸ்பேஸ் கடையில இந்த நேம் ஸ்பேஸ் கடையில தான் பாட் வரும்னு நினைப்பீங்க. இந்த பாட் இந்த கண்டெய்னர் தான் இருக்கும்னு நினைப்பீங்க. கரெக்ட்டுங்களா? சொல்றது புரியுதா? சொல்லிட்டு எனக்கு சொன்ன, எனக்கு இந்த நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. அந்த நேம் ஸ்பேஸ் இந்த பாட் வரும்னு நினைக்கிறீங்க. அந்த பாடுக்கு ஒரு நேம், அந்த பாடுக்குள்ள கண்டெய்னர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன இமேஜ், இது எல்லாமே நான் என்ன பண்ண முடியாது, கமாண்டா நான் வந்து பெருசா போட முடியாது. கரெக்டா? அதுக்காக என்ன பண்ணணும் சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு யாமல்குள்ள போயிட்டு நான் டிக்ளரேட்டிவ் வேவா நான் யாமல் ஸ்கிரிப்டிங் எழுதிப்பேன். யாமல் ஸ்கிரிப்டிங் நான் எழுதி வச்சுக்கணும், அந்த ஃபைல ரன் பண்ணாலே அதுக்குள்ள நெட் ஃபைன் பண்ணிருக்கணும். அது எல்லாமே எனக்கு என்ன பண்ண போகுது, கிரியேட் பண்ணி கொடுத்துட போகுது. Is that clear, guys? Everyone online understood or not? Yes, no, yes, no. Yes, clear. Yeah, fine. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், விஷுவல் ஸ்டுடியோ வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியர் தான். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் கியூப் சிடிஎல் கிரியேட் நேம் ஸ்பேஸ் ரெட்னு கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி
நான் என்ன பண்ண போறேன்னா kubectl, அதாவது நான் ஒரு கமாண்ட் CLA கொடுக்க நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபைல இந்த ஃபைல் ரன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன டிஃபைன் பண்ணிருக்கணும் அதை கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல்ஸ்குள்ள போயிட்டு நீங்க kubernetes அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா இருக்கா, இந்த பிளக்இன் இருக்கா? சோ இது இதான் நினைக்கிறேன். சோ இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன் சொல்லிங்கன்னா, ஃபைல் கொடுத்து நியூ டெக்ஸ்ட் ஃபைல் சேவ் பண்ணணுமா? கரெக்டா? ஸோ சேவ் கொடுத்து நான் என்ன பண்றேன், என்னோட டெஸ்க்டாப்ல சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்னது October 9 .yaml or YAML போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி இதுதான் ஆயிடுச்சு. இதை டவுன்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது இல்லைங்க, ஆன்சிபிள் தான். ஆனா இந்த பிளக்இன் கிடையாது. இந்த பிளக்இன் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இந்த ஆத்தர் இருக்காரு இல்லையா, இந்த ஆத்தரோட பிளக்இன் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணி. கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு. Has been installed. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், எப்பவுமே பாத்தீங்களா அந்த 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 ஆத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஆத்தரோட பிளக்இன் எடுத்துக்கோங்க. அது பிளக்இன் எடுத்துன்னா அதுவே என்ன பண்ணும், கோட் ஸ்னிப்பெட்ஸ் நீ என்ன எழுத போறியோ அது உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு சொல்லுவார். இப்ப எப்பவுமே என்ன பண்ணணும், நம்மளோட Kubernetes ஃபைல் ஒரு YAML ஃபைலுக்கு முன்னாடி API வெர்ஷன் என்ன சொல்லி நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணிடணும். இதை கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, API வெர்ஷன் :v1. API V கேபிட்டல்ல இருக்கு, :v1. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன கிரியேட் பண்ண போறேன், ஒரு நேம் ஸ்பேஸ் நான் வந்து CLI மோட்ல கிரியேட் பண்ணேன்னா என்ன கிரியேட் பண்ணேன், CLI மோட் கிரியேட் பண்ணேன். இது என்ன மோடு, டிக்ளரேட்டிவ் மோட். ரைட்டுங்களா? ஐ அம் கோயிங் டு ரைட் மை YAML ஸ்கிரிப்ட்ஸ். அப்போ இந்த API வெர்ஷன் விட்டுருங்க. நெக்ஸ்ட் கைண்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க என்ன கிரியேட் பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, கிரியேட் பண்ண போறீங்க. அது பாடா இருக்கலாம், நேம் ஸ்பேஸா இருக்கலாம், ரெப்ளிகா செட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்ப நான் கிரியேட் பண்ண போறது என்னது, நேம் ஸ்பேஸா, அதனால நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? நேம் ஸ்பேஸ் அப்படி சொல்லி கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், மெட்டா டேட்டா அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு நான் என்ன பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா, நேம்னு கொடுத்துட்டு அந்த நேம் ஸ்பேஸ் என்ன நேம் கொடுக்க போறீங்க, ப்ளூ. புரியுதுங்களா? அந்த நேம் ஸ்பேஸ் என்ன நேம் கொடுக்க போறீங்க, ப்ளூன்னு சொல்லி கொடுத்துறேன். அப்ப இதை மட்டும் ரன் பண்ணாலே எனக்கு என்ன ஆகும், ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதை மட்டும் ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ஒரு நேம் ஸ்பேஸ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்ல வரேன். கிளியர் கைஸ்? ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி திஸ் vi main.yml, insert and paste it here, escape :wq எக்ஸ்டெண்ட் இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ls போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு main.yml ஃபைல் இருக்கா. இப்போ ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்றது, எப்படி டெராஃபார்ம்ல அப்ளை இருப்போமோ அதே மாதிரி தான். kubectl apply -f எந்த ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம், kubectl apply -f எந்த ஃபைல் டிஃபைன் பண்ண போறேன், main.yml டிஃபைன் பண்ண போறேன் போட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா
நேம் ஸ்பேஸ் ப்ளூ கிளியர் வந்துருச்சா? ஓகேவா? சோ நேம் ஸ்பேஸ்க்கு எப்படி எழுதிருக்கோம்? நம்ம சிம்பிளா ஒரு 4 லைன் தான் எழுதிருக்கோம். சிம்பிளா ஒரு 4 லைன் தான் எழுதிருக்கோம். சோ ஏபிஐ வெர்ஷன் v1 கைண்ட் நேம் ஸ்பேஸ் மெட்டாடேட்டா வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி போட்டதுனால எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து கிடையாது. செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி செக் பண்ணி பார்க்குறது? kubectl get ns ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் பார்க்கணும் இல்லையா? சோ ப்ளூ இருக்கா? புரியுதுங்களா? இந்த ப்ளூ ரிலேஷன்ஸ்குள்ள இப்போ இதை நான் ரெட் ரிலேஷன்ஸ் வந்து சிஎல் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இந்த ப்ளூ ரிலேஷன் என்ன பண்ணேன்? ரிலேட்டிவ் மோட்ல. இப்போதைக்கு நேம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இப்படி இருக்கு. சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதுவே எனக்கு பாட் வரணும் போறோம் இப்போ அப்புறம் வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிக்ளரேட்டிவ் தான் பெஸ்ட் வேன்னு சொல்றேன். we cannot work with CLI mode. Fine. Yes, online. Yes or no guys? Clear? Yes, bro. Yes, bro. Yes, that's Fine. clear. Yeah. Fine. So இப்போ நான் என்ன பண்ண போறேன் சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நேம் ஸ்பேஸ்னா என்ன தெரிஞ்சிருச்சு? என்ன தெரிஞ்சிருச்சு? நேம் ஸ்பேஸ் தெரிஞ்சிருச்சு. It's a virtual subcluster which is divided into many clusters. ஓகேங்களா? So next வந்து பாத்தீங்கன்னா pods. Pods என்ன சொல்லியிருந்தேன் நானு? Pods is nothing but it's a abstraction layer or wrapper layer. ஓகேங்களா? சோ என்னோட போனோட ஆர்கிடெக்சர் நான் காட்டியிருந்தேன்னா நான் coordinating an abstraction layer that represents the group of containers that are deployed together on the same host or node. It is used to manage the applications in the Kubernetes. அப்போ Kubernetes குள்ள ஒரு அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன ஓடிட்டு இருக்கும்? Pods தான் ஓடிட்டு இருக்கும். Pods தான் ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? A wrap layer for the deployed applications. In one pod, multiple containers can also be ran. லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன் ஒரு பாடுக்குள்ள ஒன் ஆர் மோர் கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுக்க முடியும். ஆனா ஒரு பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாடுக்குள்ள 1 or 2 கண்டெய்னர்ஸ் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். கரெக்டுங்களா? சோ உங்களுக்கு இப்போ இதுதான் என்னுடைய என்ன சொல்றீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்களேன். this is my container. இது என்ன கண்டெய்னர் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா HTTPD அப்படின்ற ஒரு கண்டெய்னர் அசியூம் பண்ணிக்கோங்களேன். HTTPD இந்த கண்டெய்னர் இப்போ எதுக்குள்ள நைட் இருக்கும்? டாக்கரா இருந்துச்சுன்னா அது ஒரு கண்டெய்னரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? டாக்கரா இருந்துச்சுன்னா அது ஒரு கண்டெய்னரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது குபர்னெட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த கண்டெய்னர்ன்றது அப்படியே வெளியே இருக்காது. அப்படி என்ன இருக்கும்? இது வந்து ஒரு பாடுக்குள்ள தானே இருக்கும். இது வந்து ஒரு பாடுக்குள்ள இருக்கும். So this is your pod ன்னு சொல்ல வரும். So this will be your pod. சரிங்களா? அப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. HTTP ஓடிட்டு இருக்கு. இது என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஒரு வெப் சர்வர் பப்ளிக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாடுக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கலாம். இல்ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? 2 கண்டெய்னர்ஸ் பண்ணுவோம். எதுக்காக 2 கண்டெய்னர்ஸ் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கண்டெய்னர் இருக்கா? இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் அதாவது சாரி இந்த பாடுக்குள்ள இந்த கண்டெய்னர் இருக்கு. எனக்கு இன்னொரு கண்டெய்னர் வேணும்னா அதுக்காக என்ன கண்டெய்னர் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னரை மானிட்டர் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வரேன். லைக் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளங்க்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. ஸ்ப்ளங்க்லாம் பாத்துட்டீங்களா? ஸ்ப்ளங்க் டூல் பாத்தீங்களா இல்லையா? லாக் மானிட்டரிங் டூல். எஸ் ஆர் நோ? சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே பாடுக்குள்ள போயிட்டு உங்களுடைய வெப் சர்வர் ஆப் சர்வர் டவுன் பண்ணி வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த பாட் வெப் சர்வர் யூஸ் ஆகுதுன்னா பப்ளிக் செக்டருக்குள்ள வருது. ஆப் சர்வர் பிரைவேட் செக்டருக்குள்ள வருது. ஒரே பாட்டுக்குள்ள வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் கொண்டு வர மாட்டாங்க. அது எதுக்கு நான் குபர்னெட்டிஸ்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தனித்தனியா பிரிச்சுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஒரு பாட்டுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இன்னொரு அப்ளிகேஷன் ரன் பண்ண வைக்க மாட்டாங்க. இது என்னவா இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு லாக் மானிட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர் இருக்கு பாத்தீங்களா? ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர் அதுக்கு பாத்தீங்களா?
அது உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து, அதாவது யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எதை அக்சஸ் பண்ணுவாங்க, இதை அக்சஸ் பண்ணுவாங்களா இல்ல எதை அக்சஸ் பண்ணுவாங்களா? HTTP அக்சஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் ஃபார்வர்ட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு போர்ட் வழியாகவும் எது வழியாகவும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அக்சஸ் பண்ண விட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த போர்டை அந்த கண்டெய்னரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க சொல்லுவார். HTTP மட்டும் தான் என்ன இருக்கும், அவங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கும் அப்படி சொல்லுவார். கிளியரா? அப்போ இப்படிதான் எப்பவுமே ஒரு பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவார். இப்படிதான் எல்லாமே உங்களுடைய பாட்ஸ் உங்களுடைய எதுக்குள்ள இருக்கும், சாரி எதுக்குள்ள இருக்குங்க, கண்டெய்னருக்குள்ளயா? Worker node. சாரிங்க, worker nodes ஒர்க்கர் நோட்ஸ்குள்ள இருக்கும்னு சொல்லுவார். இந்த மாதிரி மல்டிபிள் பாட்ஸ் will be there in your worker nodes. கிளியரா? And moreover, இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கேள்வி இருக்கு. பாடோட லைஃப் சைக்கிள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பாடோடைய லைஃப் சைக்கிள் கேட்பாங்க. இப்போ கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் தெரியுமா? லைஃப் சைக்கிள் தெரியுமா? சொல்லிருப்பாரு. கண்டெய்னருடைய லைஃப் சைக்கிள் கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் தெரியுமா? தெரியாதா? சொல்லலையா? create, running, ஆஹா, கரெக்ட். pause, அவரு தெரியுது. ஆஹா, கரெக்ட். status, சொல்லுங்க. சொல்லுங்க, இருக்கா? கிரியேட், ஸ்டார்ட், இதுதான் உங்களுடைய டாக்கருடைய கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் சொல்ல வர. இருக்கா? கிரியேட், ஸ்டார்ட், பாஸ்ட், ஸ்டாப், டெலிட்னு சொல்லிட்டு. சோ எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டெய்னர் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்டெய்னர் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கர் ஃபைல் எடுத்துவோம். டாக்கர் ஃபைல இமேஜா என்ன பண்ணுவோம், டாக்கர் ஃபைல இமேஜா கிரியேட் பண்ணணுமா இல்ல என்ன பண்ணுவாங்க, வேர்ட் என்ன? வெரி குட், பில்ட் பண்ணணும். டாக்கர் ஃபைல நம்ம என்ன பண்ணணும், இமேஜா பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ண இமேஜை நம்ம கண்டெய்னரா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஷார்ட் கட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஷார்ட் கட்னா, ரன்ன்றது ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அந்த கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் எப்படி பிஹேவியர் எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டெய்னரை கிரியேட் பண்ணணும். டாக்கர் கிரியேட் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் என்ன ஆகும்னா கண்டெய்னரா கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கிரியேட் ஆன பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போதான் உங்களுக்கு ரன்னிங் என்ற ஸ்டேட்டஸ்க்கு வரும். நம்ம இது ரெண்டுமே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்ட்ரைட்டாவே டாக்கர் ரன் என்று யூஸ் பண்றதுனால நம்ம கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆகுது, பிளஸ் ஸ்டார்ட்டும் ஆயிட்டு ரன்னிங் கண்டிஷன்ல வந்துன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. உங்க கண்டெய்னரை ஸ்டாப் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணா என்ன நடக்கும், பாஸ் பண்ண நடக்கும். அதாவது ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்க கண்டெய்னர் என்ன பண்ணிக்கும் சொல்லிக்கிட்டா, குறிப்பிட்ட சிபி மெமரி எல்லாம் அலகேட் பண்ணி வச்சிருந்திருக்கும் இல்லையா? நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா அந்த கண்டெய்னருடைய சிபி மெமரி அலகேட் பண்ணிக்கிற சிபி மெமரி என்ன ஆகும்னா அந்த கண்டெய்னர் விட்டு வெளியே போயிடும். அது தனியா ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும் டோட்டலி. அதுக்குன்னு அலகேட் பண்ணிருக்கிற ஒரு சிபியு மெமரி கண்டிப்பாக நான் என்னோட டாக்டர் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டினியூஸ் சிபி மெமரி தேவை. ரொம்ப அளவுக்கு அதிகமா தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேவை.
அந்த சிபி மெமரி என்ன பண்ணும் சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து நெக்லெக்ட் ஆயிடும். சோ உங்களுக்கு வந்து அத விட்டு விடுபட்டு போயிடும்னு சொல்ல வரேன். இதை நீங்க பாஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க கண்டெய்னர் அந்த ரன் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது, என்ன சிபி மெமரி வந்து அலோகேட் பண்ணி வச்சிருந்துச்சோ, அது கூடவே வச்சிருக்கும். நீங்க திருப்பி அன்பாஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அதே சிபி மெமரி வச்சு தான் என்ன பண்ணிக்கும்? திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு சொல்ல வரேன். இதுதான் ஸ்டாப்புக்கும், பாஸுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம கண்டெய்னர் என்ன பண்ண முடியும்? ஸ்டாப்பும் பண்ண முடியும், பாஸும் பண்ணிக்க முடியும். பாஸ் பண்ணீங்கன்னா சிபி மெமரி அலோகேட் ஆயிருக்கும். ஸ்டாப் பண்ணீங்கன்னா சிபி மெமரி அலோகேட் ஆயிருக்காது. அது வந்து விட்டுப்பட்டு போயிருக்கும் சொல்ல வரேன். கடைசியா என்ன பண்ணிக்கலாம்? மீண்டும் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னருடைய லைஃப் சைக்கிள். சரிங்களா? அதே மாதிரி பாட் லைஃப் சைக்கிளும் இருக்கு. பாடுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. பாட் லைஃப் சைக்கிள் குபர்நெட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, சோ பெண்டிங், ரன்னிங், சக்சீடட், ஃபெயில்டு, அன்னோன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 கண்டிஷன் இருக்கு. பெண்டிங் என்ன சொல்லி போட்டுருக்காங்க? பாட் இன் த பெண்டிங் ஃபேஸ் அன்டில் இட்ஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் ஸ்டார்டட். அப்போ பாடுக்குள்ளதான் கண்டெய்னர் இருக்குல்ல. அப்போ பாடு தான் நம்ம என்ன பண்றோம்? கிரியேட் பண்றோம். அந்த பாடுக்குள்ள என்ன கண்டெய்னர் வேணும்? அதெல்லாமே என்ன பண்ணிடுவோம்? டிஃபைன் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்றோம்? ஷார்ட்கட் மெத்தட் வழியா ரன் யூஸ் பண்றோம். ஆனா பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகுது, ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வருது அப்படின்னா, அது என்ன ஆகும்னா, அந்த கியூபெட் என்ன பண்ணும்? நான் சொல்லியிருப்பேன். கியூபெட் தான் இமேஜ் புல் பண்ணி எங்கிருந்து புல் பண்ணி எடுக்கணும். அந்த இமேஜ் என்ன பண்ணணும்? கண்டெய்னரை ரன் பண்ண வைக்கும் சொன்னேன். அந்த இமேஜை ரன் பண்ணி வைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அந்த இமேஜை கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணணும்? கண்டெய்னரை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பெண்டிங் ஃபேஸ் எப்போ வரும்? அன்டில் இட்ஸ் என்ன போட்டிருக்கு? கண்டெய்னர்ஸ் ஆர் ஸ்டார்டட். ஒரு பாடுக்குள்ள என்னோட பாடுக்குள்ள கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா, இந்த 2 கண்டெய்னர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஷார்ட்கட் மாதிரி ரன்னுக்குள்ள போகாது. இந்த கண்டெய்னர்ஸ்க்கு என்ன இமேஜ் தேவை? அது என்ன பண்ணும்? உங்களுடைய கியூபிட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கியூபிட் போயிட்டு என்ன பண்ணணும்? புல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அந்த இமேஜ கண்டெய்னரா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகுற வரைக்குமே உங்களோட பாடோட ஸ்டேட்டஸ் இருக்கும். பெண்டிங் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி கண்டெய்னர்ஸ் டிஃபைன் இன் தி பாட் ஸ்டில் ரன்னிங். அப்போ இதுதான் என்னோட பாட் அப்படின்னா, இதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து ரன்னிங் கண்டிஷன் இருந்தாலே உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும்? பாட் ஸ்டேட்டஸ் ரன்னிங் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். சரிங்களா? பாட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கும்? ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் உங்களோட செக்ஷன் இருக்கு, ஃபெயிலிங் இருக்கு. செக்ஷன் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல் கண்டெய்னர்ஸ் இந்த டெர்மினேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்போ என்னோட பாடுனா இந்த பாடுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸ் என்ன ஆயிடுச்சு? டெலிட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம கண்டிஷன் வரும்? சக்சீடட்னு வரும். ஃபெயில் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன் ஆர் மோர் கண்டெய்னர்ஸ் இந்த பாட் ஹஸ் டெர்மினேட்டட் அன்சக்சஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஃபெயில் எப்போ வரும்? உங்களோட பாட் ஃபெயில் எப்போ வரும்? உங்க பாடுக்குள்ள ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து ஒழுங்கா டெலிட் ஆகலாம். அப்போ உங்க பாட் என்னவா இருக்கும்? ஃபெயில்டுன்னு வரும். எல்லாமே நல்லபடி டெலிட் ஆச்சுன்னா என்ன வரும்? சக்சீடட்னு வரும். ரன்னிங் எப்போ வரும்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கண்டெய்னர்ஸ் ரன்னிங் வந்துச்சுன்னா உங்க பாட் ரன்னிங்னு வரும். ஸ்பெண்டிங் எப்போ வரும்? உங்களுடைய பாட் எப்போ வரும்? என்னுடைய பாடுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து yet to start. பாட் இஸ் பெண்டிங் தான் இருக்கும் சொல்லலாம். அன்னோன் கண்டிஷன் இருக்கு. கேக்குதுங்களா? ஹலோ இல்ல இல்ல பிரேக் ஆகுது ப்ரோ. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ பிரேக் ஆகி கேக்குது. பிரேக் ஆகுது. ஹலோ அவருக்கு ரீச் ஆகல போல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. 1 minute.
எப்படி கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ. ஹலோ. எஸ் ப்ரோ. எஸ். So unknown under condition of சொல்லிட்டீங்கன்னா the state of the pod is shown as unknown when the kubelet stops the API server. சரி சொல்லுங்க. நாளைக்கு ஒருத்தர் சொல்லுங்க. unknown when the kubelet stops reporting to the API server. அப்போ as per உங்க Kubernetes architectureல உங்களுக்கு kubelet இருக்கு பாத்தீங்களா, இது எப்போ உங்களுடைய API சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது ஸ்டாப் ஆகுதோ அதுக்குள்ள இருக்கிற பாட்ஸ் எல்லாமே என்ன கண்டிஷன்ல வந்துடும்? unknown கண்டிஷனுக்கு வந்துடும். புரிஞ்சுதா? அப்போ உங்களுடைய பாட் லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா பாட நம்ம ஸ்டாப்போ இல்ல பாஸோ பண்ண முடியாது. கொடுத்துருக்காங்களா ஸ்டாப் பாஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ கண்டெய்னர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி ஏதாச்சும் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா டாக்கர் ஃபைல் எழுதியோ இல்ல ஒரு கன்செப்ஷன் நம்மளுடைய பைனரி லைப்ரரிஸ் ஏதோ மாத்தி என்ன பண்ணிக்கலாம் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண கண்டெய்னர் திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா புது கண்டெய்னர் எல்லாமே ரெஃப்ரெட் ஆயிடும். அதுக்குள்ள அதே கண்டெய்னருக்குள்ளதான் கண்டெய்னர் எல்லாம் மாறாம அதே கண்டெய்னர் தான் ஓடிட்டு இருக்கும். ஆனா பாட் வரும்போது உங்க பாட் தான் உங்களுக்கு Kubernetes அப்ளிகேஷன்ஸ், கண்டெய்னர்ஸ் கிடையாது. பாட் தான் Kubernetes இருக்கு அப்ளிகேஷன்ஸ். உங்களுடைய பாட்ல நீங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கண்டென்ட் என்கிரிப்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த பாட நான் ஸ்டாப் பண்ணி வச்சிடறேன், இதே பாட் இருக்கட்டும் அந்த பாட் ஸ்டாப் பண்ணி வச்சிடறேன், அந்த பாட் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்குள்ள கண்டென்ட்ஸ் இருக்குல்ல கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மாத்திட்டு பாட நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு பாட் இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு, Facebook ஃப்ரண்ட் பேஜ் காட்டுதுன்னா அந்த Facebook ஃப்ரண்ட் பேஜ் நான் டோட்டலா மாத்த நினைக்கிறேன். அது எந்த பாட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட் வச்சுக்கோங்களேன், இந்த பாட் வந்து பாத்தீங்கன்னா Facebook ஃப்ரண்ட் பேஜ் காட்டுது அப்படின்னா இந்த Facebook ஃப்ரண்ட் பேஜ் என்ன பண்றேன், கண்டென்ட் எதாவது மாத்துறேன், நான் ஏதாவது கண்டென்ட் மாத்துறேன் அப்படின்னா இந்த பாட நான் ஸ்டாப் பண்ணி இதுக்குள்ளேயே போய் மாத்த முடியாது. இந்த பாட் டெலிட் பண்ணிட்டு தான் புது பாட கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? பாட டெலிட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், புது பாட நம்ம கொண்டு வர முடியும். கிளியரா? பாடுக்கு ஸ்டாப் பாஸோ கிடையாது. If you want to do development activities அப்படின்னா you have to recreate the pod. recreate டோட்டலா delete பண்றது கிரியேட் பண்றத recreate. ரீஸ்டார்ட்னா தான் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றத ரீஸ்டார்ட், அதனால தான் recreate வேர்ட் யூஸ் பண்றேன், recreate. புரிஞ்சுதா? ஃபைனா? அதையும் தாண்டி இன்னொரு இதுவும் இருக்கு. என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸும் இருக்கு, கிராஷ் லூப் பேக் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கு. It is read status to restart the containers after a failure. இந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து எதுக்காக வரும் சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய பாட் உள்ள என்ன இருக்கு, கண்டெய்னர்ஸ் இருக்கு. நம்ம என்ன சொல்லிடுறோம், இதுதான் பாட் நேம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாட் 1 சொல்லி நான் போட்டிருக்கேன். இந்த பாடுக்குள்ள கண்டெய்னர்ஸ் இருக்கு. அந்த கண்டெய்னர்ஸ் ரன் ஆகும். அதனால என்ன ஆகும், எந்த இமேஜ் சோர்ஸ் நம்ம சொல்லிருக்கோமோ அந்த இமேஜ் சோர்ஸை எடுத்து அங்க இருந்து கண்டெய்னர் கிரியேட் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும் போது ஸ்டார்ட் ஆகும். அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும் போது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? எய்தர் உங்க டாக்கர் ஃபைல்லையோ ஆர் எல்ஸ் உங்க டாக்கர் இமேஜ்லயோ ஆர் எல்ஸ் அந்த இமேஜ் எல்லாம் பஃபெட்டா இருக்கு, டாக்கர் ஃபைல் பஃபெட்டா இருக்கு, அந்த இமேஜ் வச்சு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, கிரியேட் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அது ஒழுங்கா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல. கண்டெய்னர் வந்து நான் இருக்குன்னா ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது, ரன்னிங் கண்டிஷன் வர மாட்டேங்குது. சரிங்களா? அப்போ அந்த கண்டெய்னர் என்ன பண்ணணும் தெரியுமா, பாடு நம்ம கிட்ட எல்லாம் கேட்காது, இந்த மாதிரி வந்து கண்டெய்னர் கிரியேட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து இது மாதிரி பாருங்க சொல்லாது. பாடுன்றது Kubernetes ஒரு இன்டெலிஜென்டான டூல். அது என்ன பண்ணும், எனக்குள்ள ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கு, நான் தான் பாடுனா எனக்குள்ள ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு இருக்குன்னா எனக்குள்ள ஓடிட்டு கண்டென்ட் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும், நல்லபடியா ஓடிட்டு இருக்கணும். அது என்னோட கடமை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என் நேரமும் நான் வந்து லைவ் வச்சிருக்கணும் தான் என்னோட மெயின் இன்டென்ஷனே. இப்ப ஏதோ ஒரு விஷயம்னால
என்னுடைய கண்டெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ரன் ஆகல அப்படின்னா நான் அவங்கள வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நம்ம என்ன பண்ணுவேன், எனக்குள்ள ஒரு கண்டெய்னர்ஸ் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவேன், ரீட்ரைட் பண்ணி என்ன பண்ணுவேன், கண்டெய்னர்ஸ் ஸ்டார்ட் பண்ண நினைப்பேன். ரீட்ரைட் பண்ணி என்ன பண்ண நினைப்பேன், அந்த கண்டெய்னர்ஸ் ஸ்டாப் பண்ண நினைப்பேன். ஆனா எனக்கு வந்து யாருக்கு பாட் ஐடியா இருக்காது. ஆனா என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு இஷ்யூனால கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரீட்ரைட் பண்ணிட்டே இருக்கேன். ரீட்ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் என்ன வரும், என்னால இந்த கண்டெய்னரை ஸ்டார்ட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன வரும்னா, கிராஷ் லூப் பேக் ஆஃப்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரும். புரியுதுங்களா? கிராஷ் லூப் பேக் ஆஃப்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும் சொல்லலாம். அப்போ நம்ம கேஸ் ஃபியூச்சர்ல வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா குபர்நெட்டிஸை பத்தி சரிங்களா? சோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி அபிஷியல் அவங்களோட ஓன் டாக்குமெண்டேஷன் தான் குபர்நெட்டிஸ் சீட் ஷீட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரி பாருங்களேன், உங்களுக்கு எது என்ன மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா பாத்தீங்களா, கியூபில் கெட் பார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இஸ் தட் பண்ணி பெண்டிங் பார்ட்னா எஸ் ஆர் நோ. பெண்டிங் பார்ட் எஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரைப் பண்ணி பாரு. என்ன சொல்றான், ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது உங்களோட பார்ட் பெண்டிங்கா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் கொஸ்டின் மார்க் போட்டு எஸ் ஆர் எஸ் பார்ட் பெண்டிங்கா இருக்குன்னா நீ என்ன பண்ணணும், கியூப்ஸில் டிஸ்கிரைப் பண்ணி இந்த பாட போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். நோவா இருந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்துட்டு ஆர் த பார்ட்ஸ் ரன்னிங்கா, அப்போ எஸ் ஆர் நோவா, எஸ்னா என்ன கண்டிஷன், நோனா என்ன கண்டிஷன் சொல்லிட்டு இதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ளோ சார்ட்டை கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறீங்க, லேர்ன் பண்ணிக்க போறீங்க. கிளியருங்களா? இப்படிதான் நான் கியூபிலிஸ்ட் ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்த்துக்கணும் சொல்ல வரேன். கிளியர்? எஸ் ஆர் நோ? ஓகேங்களா? இது மூணுமே என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஷீட் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு லிங்க் அமைச்சிருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ எனக்கு இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாடோட லைஃப் சைக்கிள் பார்த்தாச்சு. பாடோடைய லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்தாச்சு. பாட்னா என்ன சொல்லி தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன மண்டேவா? ProCube CTL get parts போட்டா நம்மளுக்கு நோ ரிலீஸ் பண்ணி டிஃபால்ட் நேச்சர்ஸ் வருது. இப்ப என்ன பண்ண போறேன், நான் பாடுக்கு உண்டான ஒரு YAML ஃபைல் என்ன பண்ண போறேன், நான் எழுதிக்க போறேன். பாடுக்கு உண்டான நான் என்ன பண்ண போறேன், YAML ஃபைல் எழுதிக்க போறேன். சோ எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்க ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷன்லாம் நான் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, பாட் லைஃப் சைக்கிள் இருக்கு, பாட்னா என்ன, இதெல்லாம் இங்க உள்ள இதுவும் உள்ள கொடுத்துருப்பான். பாட் லைஃப் டைம் என்ன சொல்லி இதெல்லாம் கொடுத்துருப்பான். இதெல்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ சும்மா பாட்
இன் குபர்நெட்டிஸ் அப்படி போட்டீங்கன்னா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? எங்க இருக்கு? பாட்ஸ் சொல்லியிருக்கா? பாட்ஸ் சொல்லியிருக்கா? இந்த பாட்ஸ்குள்ள போனாலும் இந்த பாட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் ஃபைல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதை தான் நம்ம எழுத போறோம். இந்த ஸ்கிரிப்ட் இதோட முடியணும் அப்படின்னா 3 ஐஃபன்ஸ் போட்டீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் இதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட். இப்போ என்ன பண்ண போறேன், நான் பாடுக்கு எழுத போறேன். என்ன பண்ண போறேன், பாடுக்கு எழுத போறேன். ஓகேங்களா? இப்போ நான் சிங்கிள் பாட் எழுத போறேன் வித் சிங்கிள் கண்டெய்னர். ஸோ ஏபிஐ வெர்ஷன் போட்டுட்டு v1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன கிரியேட் பண்ண போறேன், அப்போ அதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணணும்? கைண்ட்ல போயிட்டு பாடுங்க. வெரி குட். கைண்ட் போட்டுட்டு கோலன் பாடு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பாடுக்கு ஒரு நேம் வைக்கணுமா? மெட்டா டேட்டான்னு கொடுத்துட்றேன். இதுக்கு நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை பாட் அப்படின்னு சும்மா போடுறேன், மை பாட்னு சொல்லி போடுறேன். சரிங்களா? பாடுக்குள்ள வெறும் பாடுக்குள்ள இருக்கும் போது கண்டெய்னர்ஸ் இருக்க போகுது. அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பெக் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஸ்பெக்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ், ஸ்பெக்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ். அது பாருங்க, சும்மா அந்த பிளக்கினை யூஸ் பண்றதால ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஒரே நிமிஷம். ஹலோ, சோ இந்த கண்டெய்னர்ஸ் கொடுத்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அப்புறமே போட போறோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன், வச்சிருக்கேன். சரிங்களா? இது அப்படியே வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜா இருக்கலாம், நேமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஐஃபோன் கொடுத்துறேன். என்னுடைய கண்டெய்னருக்கு செஷனை க்ளோஸ் பண்ணிடலாமா? எஸ் கேக்குது கைஸ், ஆன்லைன்ல பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குது bro. இப்போ கேக்குது இல்லையா? அது கட் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. இப்போ ஓகே தானே? இப்ப கேக்குது ப்ரோ. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேக்குதா? இப்போ கேக்குதா? எஸ் ப்ரோ கேக்குது. ஆன்லைன் கேக்குது. யா யா. ஸோ கண்டெய்னர் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு கண்டெய்னருக்கு ஒரு நேம் வைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு நேம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா பேரலா வந்துட்டு இமேஜ். இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா HTTPDன்ற இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறேன் HTTPD அப்படின்ற ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இது கரெக்டாக தானே கொடுத்துருவோம். ஓகே, ஒன்றும் இல்லை. போர்ட்ஸ் போட்டுட்டு நான் ஃபுல்லா முடிக்கலன்னு சொல்லி தான் வந்திருக்கு போல. ஓகேங்களா? போர்ட்ஸ் போட்டு நான் என்ன பண்றேன், இந்த கண்டெய்னர் வந்து இந்த போர்ட்ல நான் சொல்லணும் இல்லையா? கண்டெய்னர் போட்டு இருக்கா, கண்டெய்னர் போட்டு இருக்கா சொல்லணும் இல்லையா? அதான் போர்ட்ஸ் போட்டு நான் என்ன பண்றேன், ஐஃபன் கண்டெய்னர் போர்ட் கோலன். ஓகேங்களா? ஐஃபன் போட்டுட்டு கண்டெய்னர் போர்ட் எந்த போர்ட் ஆகுதுன்னா 80. என்ன போர்ட் ஆகுது? 80. கிளியரா? ஓகேங்களா? இங்க பாருங்க,
API version v1 kind pod metadata my pod ஸ்பெக்ல வந்து கண்டெய்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் 1 இமேஜ் என்ன இமேஜ் போர்ட்ஸ் கண்டெய்னர் போர்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எழுதிருக்கேனா ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் இது அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன் I don't know why it is showing me yellow color no problem இப்போ நான் என்ன பண்றேன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஓகே அடிச்சா இப்போ vi main டாட் yaml ஷிஃப்ட் கோலன் பர்சன்டேஜ் டி போட்டு இன்சர்ட் மோட் போய் என்ன பண்றேன் பேஸ்ட் பண்ணிடுறேன் எஸ்கேப் கோலன் wxml போட்டு என்ன பண்றேன் சேவ் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ kubectl get pods கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாட் இங்க எதுவுமே இல்லை அதே மாதிரி இங்க நான் எந்த ஒரு நேம் ஸ்பேஸ்மே என்ன பண்ணல டிஃபைன் பண்ணிருக்கேனா டிஃபைன் பண்ணவே இல்லை அப்ப இங்க இதாகும் டிஃபால்ட் இன்ஸ்டிட் ஆகுமா பார்க்கலாமா ஸோ எப்படி கனெக்ட் பண்றது ஃபைல kubectl apply -f main.yaml என்னாச்சு my pod created வந்துருச்சா இப்போ kubectl get pods கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கா my pod சொல்லிட்டு இப்போ எந்த நேம்ஸ்பேஸ்ல வருதுன்னு தெரியல இல்லையா ஸோ நான் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் டிஃபால்ட்னு போட்டா இங்க வருது டிஃபால்ட் நேம்ஸ்பேஸ்ல தான் வருது ஏன்னா நான் என்ன பண்ணல எந்த நேம் ஸ்பேஸ் கடையிலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல டிஃபைன்ல நான் பண்ணல ஓகேங்களா இதுவே நான் என்ன பண்ணிருக்கேன் ரிட்டர்ன் பண்ணிருக்கேனா ரிட்டர்ன் கொடுத்தேன்னா என்ன சொல்லுது ரெட் நேம் ஸ்பேஸ் அதே மாதிரி ப்ளூ வச்சிருந்தோமா ப்ளூன்னு கொடுத்தேன்னா என்ன சொல்லுது நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் இன் ப்ளூ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டுதுன்னு சொல்லுவோம் கிளியர் ஓகேங்களா ஃபைன் இப்போ என்னோட நேம் ஸ்பேஸ் கடையில வரணும் அப்படின்னு என்ன பண்றதுங்க என்னுடைய நேம் ஸ்பேஸ் கடையில வரணும்னா என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுதான் இப்படியே கால் பண்றேன் just copy this paste it here ஓகேங்களா இந்த நேம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிஃபைன் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க என்ன நேம் ஸ்பேஸ் எனக்கு ரிட்டர்ன் நேம் ஸ்பேஸ் கடையில எனக்கு வேணும் என்ன வேணும் ரிட்டர்ன் நேம் ஸ்பேஸ் கடையில எனக்கு வேணும் கௌதம் நான் கிளாஸ்ல இருக்கேன் கௌதம் சொல்லுங்க அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரே நிமிஷம் லைன்ல வெயிட் பண்றீங்களா நீங்க நீங்க லேப்ல இருக்கீங்களா ஒரே நிமிஷம் நான் வரேன்
ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம் ஸ்பேஸ் என்ன வேணுமோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். நேம் ஸ்பேஸ் என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன போட்டிருக்க சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மை பாடுன்னு இருக்கு. இதே மாதிரி மை பாடு ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. இப்போ திருப்பி நான் கிரியேட் பண்ணா எனக்கு கிரியேட் ஆகாம ஆகாது. ஏற்கனவே என்கிட்ட மை பாடுன்னு ஓடிட்டு இருக்கா, இங்க ஓடிட்டு இருக்கா. ஓகேங்களா? இப்ப திருப்பி நான் கிரியேட் பண்ணா எனக்கு கிரியேட் ஆகாம ஆகாது. வேற நேம் ஸ்பேஸ் தானே இருக்கு. இது நான் நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணல. நான் எங்க இருக்கு, டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தான் இருக்கு. இங்க நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிருக்கேன்னா அப்ப வேற நேம் ஸ்பேஸ் தானே, கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகும். இதே நேம் ஸ்பேஸ்ல நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல ஏற்கனவே மை பாட்னு ஓடிட்டு இருக்கு. அங்க போய் நீ திருப்பி மை பாட் கிரியேட் பண்ணா உங்களுக்கு கிரியேட் பண்ண விடாது. ஏற்கனவே ஒரு நேம்ல இருக்கு இல்லையா, புரியுதுங்களா? இது வேற நேம் ஸ்பேஸ் தானே, அதனால கண்டிப்பா என்ன பண்ணும், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நான் போயிட்டு vi main.yaml insert kubectl apply -f main.yaml போட்டா இப்போ கிடைச்சா kubectl get pods கொடுத்தா நம்மளுக்கு டிஃபால்ட் இருக்கிற பாடு காட்டுது. இதுவே -o void கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு void சொல்றது பிரீஃபா காட்டும். இந்த மாதிரி இதுதான் பாடு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்ன ஏஜ், 5 minutes முன்னாடி ரன் பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா பாடோடைய ஐபி அட்ரஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பாடோடைய ஐபி அட்ரஸ். இது எந்த நோட்ல வந்து அலோகேட் இருக்கு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், பாத்துக்க முடியும். இது 09D8 அப்படின்ற ஒர்க் நோட்ல போயிட்டு என்ன இருக்கு, யார் அசைன் பண்ணிருப்பாங்க, இந்த பாட இந்த நோட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு யார் அசைன் பண்ணுவாங்க, ஷெட்யூலரா. வெரி குட், ஷெட்யூலர். சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பேன் இல்லையா, ஷெட்யூலர். ஓகேங்களா? இது டிஃபால்ட் நேம்ஸ் காட்டுது. இதை நம்ம நேம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், -8 ரெட் தான் என்ன பண்ணணும். முன்னாடி என்ன சொல்லுச்சு, நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் டிஃபால்ட் ரெட் நேம்ஸ் வந்துச்சா, இப்போ என்ன சொல்லுது, ஒன்னு இருக்கா. பிகாஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த நேம்ஸ் சொல்லில ஒரு பாட் வேணும் சொல்லி கிரியேட் பண்ணதுனால நமக்கு என்ன பண்ணிச்சு, கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுவும் நம்ம -o void போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். இங்க பாருங்களா, இது பாருங்களா 04FBன்ற ஒரு மிஷினுக்குள்ள ஷெட்யூலர் வந்து அசைன் பண்ணிருக்கு. இது 76 செகண்ட்ஸ் தான் ஆகும், 76 seconds தான் ஆகும். இது நீங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ kubectl get pods அப்படின்னு கொடுத்தனா இந்த பாட் இருக்கா, இத kubectl ஃபர்ஸ்ட் ஒரு கமாண்ட் பண்ணுறது ஆபரேஷன் கமாண்டா, அதுல கிரியேட் டிஸ்கிரைப்ல போடணுமா, என்ன பண்றேன் டிஸ்கிரைப் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு கமாண்ட் என்னது, டைப். என்ன டைப், என்னுடைய பாட் kubectl டிஸ்கிரைப் பாட். கடைசி என்ன பண்ணணும், நேம். என்ன பாடு, மை பாட். அப்படி போட்டு இப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ்ல ஈஸியாக சொல்லுவாங்க. நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே காட்டும். என்ன காட்டுது, இங்க எந்த நேம், எந்த நேம் ஸ்பேஸ்ல வருது, எந்த நோட் அலோகேட் இருக்கு, எப்போ ஸ்டார்ட் டைம், என்ன லேபிள், என்ன ஐபி அட்ரஸ் ஆஃப் தி பாட், எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு, கண்டெய்னர் வந்து ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு, கண்டெய்னர் ஐடி, இந்த இமேஜ் ஐடி, போர்ட், ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு காட்டு சொல்ல வர. ஹலோ கிளாஸ் சோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுது, கடைசியா பாத்தீங்களா ஷெட்யூல் யார் பண்ணிருக்காங்க, டிஃபால்ட் ஷெட்யூல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லி அசைன்ட் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் கடையில டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்கு, மை பாட் கொண்டு போயிட்டு எனக்கு என்ன பண்ணிருக்கு, இங்க அசைன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா கியூப்லெட் பாத்தீங்களா, நான் சொன்னா இமேஜ புல் பண்ணிருக்கு, புல்லிங் பண்ணிருக்கு, சக்சஸ்ஃபுல்லி புல்ட் இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரன் பண்றோம். ஆனா இதுல வந்து பைக் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கும். என்ன பண்ணிருக்கு, கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு, ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் டிஸ்கிரிப்ஷன் கூட நம்ம என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். கிளியர் கைஸ்? ஓகே, இதோட லாக் செக் பண்ணி பார்க்கலாம், kubectl get pods போட்டுட்டு kubectl log
லாக்ஸ் நினைக்கிறேன், லாக். சரிங்களா? எந்த போர்டு? பாட் மை பாட். அதுல வந்து வெறுமனே நீங்க பாட் என்டர் பண்ண தேவையில்லை. லாக்ஸ் நேம் ஆஃப் தி பாட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கலா பண்ணுது, லாக்ஸ் வந்து உங்களுக்கு இருந்து காட்டுது. புரிஞ்சுதா? ஃபைன். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம 2 யாவும் ஃபைல் பார்த்தோம். என்னன்னு பார்த்து சொல்லி கேட்டீங்கன்னா நோட் பண்ணுங்க. நம்ம என்ன பார்த்து சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பாட் லைஃப் சைக்கிள் சொல்லி பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்புறம் பாட், அப்புறம் என்ன வித்தவுட் நேம் ஸ்பேஸ். கரெக்டா? வித்தவுட் நேம் ஸ்பேஸ் பார்த்தோம். அதே மாதிரி பாட் வித் நேம் ஸ்பேஸ் சொல்லி பார்த்தோம். கிளியர்? இதே மாதிரி இப்ப நான் என்ன பண்ண போறேன்? மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். இப்ப பாத்தீங்களா என்னோட பாடுக்குள்ள ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு. கரெக்டுங்களா? மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இன் த பாட் வித் எரர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வித் எரர். சரிங்களா? அது என்ன எரர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கு. இதுதான் உங்களுக்கு பாடு. இப்ப நான் என்ன பண்றேன்? இதே மாதிரி ஒரு பாடு எனக்கு இங்க ஓடிட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இந்த மாதிரி ஒரு பாட் இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரே பாடுக்குள்ள 2 அப்ளிகேஷன் கொண்டு வர மாட்டாங்க சொன்னேன். இப்போ இந்த HTTP பாடு இந்த கண்டெய்னர், அதாவது இந்த பாடுக்குள்ள HTTP கண்டெய்னர் வந்து எந்த போர்ட் ரன் ஆகுது? இந்த கண்டெய்னர் போர்ட் என்னது? 80. 80யா? இப்போ Splunk ஃபார்வர்ட் போர்ட் நம்ம தெரியுமா? 8000. 997. Forwarder with the 997. Splunk is 8000. 80. ஃபார்வர்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, ஃபார்வர்டிங் 8009. அப்புறம் வருது. The Splunk forwarding port of 999 is a great example for Splunk Enterprise in the support. It's a management board is always to use. Okay, anything. So 999 போடுறது. சரிங்களா? இப்போ இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். இது 2 கண்டெய்னர் எங்க இருக்கு? என்னுடைய ஒரு பாடுக்குள்ள இருக்கு. கரெக்டா? ஃபைன். எனக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சேம் நான் இன்னொரு கண்டெய்னர் கொண்டு வர போறேன். இந்த கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் Nginx. Nginx என்னது? மிடில் வேரா? என்ன மிடில் வேர்? வெப் சர்வர் யூஸ் பண்ணலாம், ஆப் சர்வர் யூஸ் பண்ணலாம். அப்போ Nginx எந்த போர்ட் ரன் ஆகுது? 80. இப்போ பாடுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. என்ன இருக்கு? பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா? பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கு. kubectl get pods போட்டுட்டு -o வைட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கா? இதுதான் உங்களுடைய பாடோடைய ஐபி அட்ரஸ். கரெக்டா? இப்போ ஒரு பாட் ஐபி அட்ரஸ் நம்ம நார்மலா இது ஒரு மிஷினா இருந்துச்சு, மிஷினா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கண்டெய்னர் ஒரு EC2 மிஷின் அசியூம் பண்ணிக்குவோம். EC2 இந்த பாட் அசியூம் பண்ணாம EC2 மிஷின் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா கோலன் போட்டு ரெண்டுமே நம்மள எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? 80 சொல்லி காமெடி வரும் இல்லையா? இது ஒரு EC2 மிஷினா இருந்துச்சுன்னா இந்த மிஷினுக்குள்ள HTTP இருக்கு, அது இதுல ரன் ஆகுது. அதே மாதிரி Nginx இருக்கு, அது என்ன ஆகுது? ரன் ஆகுது. அப்போ ஒரே மிஷினுக்குள்ள 2 மிடில்வேர் கொண்டு வந்திருக்கீங்க. 2 மிடில்வேர்ல 80ன்ற போல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? கோலன் 18 போடுவோம்.
கரெக்டா? இப்போ போடும்போது என்ன கம்ப்ளீட் வருமா? அதுதான் எங்கேயும் ஒரு பாட்டுக்குள்ள 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஒன்னு HTTP, அதுவும் 80 போர்ட் நம்பர். என்ஜினிக்ஸ் என்னது, அதுவும் என்ன போர்ட் நம்பர், 80 போர்ட் நம்பர். இப்போ ரெண்டுமே இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரோல் டிஃபைன் பண்ணிக்கும், அதை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா மேப் பண்ணிடும். ரெண்டாவது டிஃபைன் பண்ணிக்க பாத்தியா, அது எதர் என்ஜினிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கலாம், HTTP செகண்டா இருக்கலாம், இல்ல HTTP ஃபர்ஸ்ட் இருக்கலாம், இல்ல என்ஜினிக்ஸ் செகண்டா இருக்கலாம். எத்தனை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு அதனால கொண்டு வந்துடும், கான்டென்ட் வந்துடும். ஏன்னா அதுக்கு மேப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 18 அதுக்கு மேப் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றேன், 18 போர்ட் நம்பருக்கு என்ன பண்றேன் நினைக்கிறேன், மேப் ஆகுமா? வேற பாட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம், ஒரே பாட்டுக்குள்ள மேப் பண்ண முடியுமா? அப்போ அதே மாதிரி தானே ஒரே மிஷினுக்குள்ள ரெண்டுமே ஒரே மாதிரி கொண்டு வர முடியுமா? கான்ஃபிடன்ட் வரும் இல்லையா? எரர் அடிக்குமா? அப்ப எரர் அடிச்சா அது பாடு என்ன பண்ணுது, அந்த எரர் அடிச்சா நம்ம ஏதாவது கேள்வி கேட்குதா, இல்ல பாடம் என்ன பண்ணுதா சொல்லி பார்க்கலாமா? அதுதான் எரர் நான் காட்ட போறேன். சரிங்களா? ஓகே. சோ அதுக்காக சேம் copy this, paste it here. My pod வேணாம், my first pod போட்டுறேன். நேம் ஸ்பேஸ் தேவையில்லைங்க. சரிங்களா? அது நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணல கேட் ஆகும், நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணல கேட் ஆகும், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் கேட் ஆகும். வெரி குட். காப்பி பண்ணிட்டு இங்க பாருங்க, உங்களுடைய என்ன இருக்கு, 2 கண்டென்ட் இருக்கு. இன்னொரு கண்டென்ட் HTTPD, கண்டென்ட் 80. இப்போ இந்த இமேஜ் மாத்தணுமா? என்ன இமேஜ், nginx மாத்துறேன். அதோட போர்ட் நம்பர் என்னது, 80 தான். அதோட போர்ட் நம்பர் என்னது, 80 தான். அப்ப இதுக்கு மட்டும் கண்டெய்னர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் 2ன்னு வச்சிரு. அப்ப இது கண்டெய்னர் 1, இது கண்டெய்னர் 2. அப்போ ஒரே இதுல 2 கண்டெய்னர்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுது பாப்போம். Copy this, vi main.yaml, escape colon, my first pod இருந்துச்சா பாருங்க, kubectl get pods ன்னு போடுறேன். ரன்னிங் வருதா? ரெடிக்குதா? ரெடிக்குதா? எரர். பக்கத்துல ரீசெட் கவுண்ட் வந்து ஒன்னு வந்திருக்கா, ரீஸ்டார்ட் கவுண்ட். எரர் வருதா? மறுபடியும் ரன்னிங் வருது. என்ன வருது, திருப்பி ரன்னிங்னு வருது, திருப்பி என்ன வருது, எரர்னு வருது. கரெக்டா? எரர் எரர் எரர். இப்ப என்ன வந்துச்சு, கிராஷ் லூப் பேக்கப் வந்துருச்சா? சரி, கிராஷ் லூப் பேக் ஆஃப், கிராஷ் லூப் பேக் ஆஃப், கிராஷ் லூப் பேக் ஆஃப். என்ன பண்றேன், கிராஷ் லூப் பேக் ஆஃப் வந்துருச்சு. ரீஸ்டார்ட் எடுத்து பார்த்தா 3 பாருங்க, இங்க 1க்கு 1 காட்டுதா? அப்புறம் அர்த்தம் மை பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த ஒரு கண்டெய்னர் என்னவா இருக்கு, நல்லபடியா ரன்னிங்ல இருக்கு. மை ஃபர்ஸ்ட் பாடுக்குள்ள 2 கண்டெய்னர் இருக்கு, அந்த 2 கண்டெய்னர்ல ஒன்னு ரன்னிங்ல இருக்கு, இன்னொன்னு வந்து எரர் அடிச்சிட்டு இருக்கு. ஏன் எரர் அடிச்சிட்டு இருக்கு, நம்ம வேணும்னு தெரிஞ்சுதான் பண்ணும். அப்புறம் என்ன கண்டிஷன் வந்துச்சு, சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஹலோ, சரி சரி சரி. சொல்லுங்களா? சோ உங்களுக்கு என்ன வந்துட்டு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சாரி சாரி, எரர் வந்துருக்கு, கரெக்டுங்களா? எரர் வருது, திருப்பி வருது, கிராஷ் லூப் பேக் ஆஃப் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வேணும்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அந்த ஒரு
ஒரு பாடுக்குள்ள 2 கண்டெய்னர் இருக்குன்னா அந்த 2 கண்டெய்னரும் ஒரே மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண வைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிராஷ் பேக் வந்துச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம், என்னங்க இப்படி வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்கிரைப் போட்டுட்டு எந்த பாடு, பாடு, அப்புறம் தான் நேம் ஆஃப் தி பாடு. கரெக்டா போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா பாருங்க, கண்டெய்னர் 1 வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ரன்னிங் கண்டிஷன்ல வந்திருக்கா. கண்டெய்னர் 2 வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஐடி வந்திருக்கு, இமேஜ் எந்த இமேஜ் எங்க எடுத்திருக்கு, போர்ட் என்ன போர்ட் நம்பர் வந்திருக்கு, ஸ்டேட் வந்து வெயிட்டிங் இருக்கு, ரீசன் என்னது கிராஷ் பேக் ஆஃப், லாஸ்ட் ஸ்டேட் வந்து டெர்மினேட்டட், ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எரர். இத்தனை வாட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஃபினிஷ்டு, ரீஸ்டார்ட் பண்றதுல 4. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஷெட்யூல்ட் டிஃபால்ட் என்ன பண்ணிருக்கு, சக்சஸ்ஃபுல்லி அசைன்டு மை ஃபர்ஸ்ட் பார்ட் டு த கண்டெய்னர், அதாவது அந்த மிஷினுக்கு அசைன் பண்ணிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிக்கிட்டா HTTP புல் பண்ணிருக்கு, புல் நடந்துருச்சு, ஸ்டார்ட்டும் பண்ணிருக்கு, கண்டெய்னர் கிரியேட்டும் பண்ணிருக்கு. மூணாவது என்ன பண்ணிருக்கலாம், லைக் என்ஜின்ஸ் புல் பண்ணிருக்குது, புல் பண்ணி முடிச்சிருச்சு, கிரியேட்டட் கண்டெய்னர் 2, ஸ்டார்டட் கண்டெய்னர் 2, அப்புறம் பேக் ஆஃப் ரீஸ்டார்டிங் ஃபெயில்டு கண்டெய்னர் 2. நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே இன்டூ 4 போட்டிருக்கா. அப்ப இன்டூ 4 போட்டுச்சுன்னா பாட் என்ன பண்ணிருக்கு, நான் ஒழுங்கா இமேஜ் புல் பண்ணாம இருந்திருப்பேன், அதனால எனக்கு பாட் என்னோட கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகாம இருக்கலாம், இல்ல ஒழுங்கா அசைன் ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல ஒழுங்கா கிரியேட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதனால என்ன பண்ணுது, மறுபடியும் கியூபிட் இருக்கு பார்த்தீங்களா, கியூபிட் திருப்பி இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுது, மறுபடியும் திருப்பி டாக்கருக்கு போகுது, என்ஜின்ஸ் புல் பண்ணுது, புல் பண்ண இமேஜ் என்ன பண்ணுது, புல் பண்ண பிறகு கிரியேட் பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது, திருப்பி என்ன வருது, ஏர் அடிக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி என்ன வந்துட்டு இருக்கு, மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டே இருக்கு. அதான் இங்க பாருங்க 5 வாட்டி என்ன பண்ணிருக்கு, ரீஸ்டார்ட் பண்ணிருக்குன்னு சொல்றோம். இப்ப நான் பண்ணனா அதே பண்ணிச்சு இல்லையா? அப்ப இதை எப்படி டபுள் ஷூட் பண்றது, டபுள் ஷூட் பண்றதுக்கு உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோடைய டபுள் ஷூட்டிங் கைடு கொடுத்துருக்க பாத்தீங்களா, இந்த கைடை வச்சு நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அதை ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். திருப்பி அதை என்ன பண்ணணும், ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வரணும். இது ஃபுல்லா நீங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஐடியா வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இதுல வந்து பார்க்கும்போது எதனால எரர் வந்திருக்குன்னு தெரியல, எதனால எரர் வந்திருக்குன்னு தெரியல. அப்படி செக் பண்ணி பார்த்தா எரர் தெரியும், எரர் செக் பண்ணி பார்த்தா எரர் தெரியும். எஸ், எரர் லாக் செக் பண்ண தெரியுமா? அப்போ kubectl logs my first போடா, மை ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களோட கண்டெய்னர் 1 தான் காட்டும். நீங்க பாருங்களேன், டிஃபால்ட் கண்டெய்னர் 1 அவுட் ஆஃப் கண்டெய்னர் 1 and 2. அதுல கண்டெய்னர் 1 உடைய இது மட்டும் தான் காட்டுது. நான் ஸ்பெசிபிக்கா அந்த கண்டெய்னர் மட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ கேன் see அந்த கண்டெய்னருடைய நேம் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இப்ப காட்டுதா, என்ன சொல்லுது, 18ன்ற போர்ட் நம்பரை பைண்ட் பண்ண நினைக்குது, ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. ஆல்ரெடி அட்ரஸ் இன் யூஸ், அட்ரஸ் ஆல்ரெடி இன் யூஸ் சொல்லிட்டு உங்களுக்கு அது ஒழுங்கா பைண்ட் பண்ண விடல. அப்புறம் லாக்ஸ் நீங்க ட்ரபிள் ஷூட்டிங் கைடு போகணும் சொல்லிட்டேன், லாக் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், எதனால உங்களுக்கு இஷ்யூ தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், மாறிடும் சொல்லணும். சரிங்களா? ஓகே fine. Online clear guys, everyone understood or not Clear guys? bro. Clear bro. Yes. Clear? Yeah. அதே மாதிரி இப்போ ஷெட்யூலர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுடைய பாடை வந்து எந்த ஒர்க்கர்னோட சொல்லி என்ன பண்ணுது, அசைன் பண்ணுது. ஷெட்யூலர் வந்து உங்களுடைய பாடை எந்த ஒர்க்கர் நோடு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அசைன் பண்ணுது. எனக்கு இந்த ஒர்க்கர் நோடு தான், இல்ல இந்த ஒர்க்கர் நோடு தான் சொல்லி அசைன் பண்ணுது. எப்படி அந்த ஷெட்யூலருக்கு தெரியுது, எதை வச்சு அசைன் பண்ணுது, API ஷெட்யூலர் வந்து அதுப்பா ஓகேப்பா, நான் ஷெட்யூலர் வந்து இந்த பாட் தான் எனக்கு வேணும், இந்த பாட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, சாரி இந்த மிஷின் தான் எனக்கு அசைன் பண்ணணும், இந்த பாடை கொண்டு போயிட்டு இந்த மிஷின் அசைன் பண்ணணும். இருக்கா இந்த இடத்துல டயக்ராமு, ஷெட்யூலர் இருக்கா, இந்த 2 மிஷின் இருக்குல்ல. இப்போ நான் கியூபிள் கமெண்ட் போட்டேன்னா ரிசீவ் பண்ணி ஷெட்யூலர் கிட்ட கேட்குமா, ஷெட்யூலர் என்ன பண்ணுது, உங்களுக்கு
எந்த ஒர்க்கர் நோட்ஸ்ல அசைன் பண்ணுதா? அப்போ இந்த ஷெட்யூல்ல இந்த 2 ஒர்க்கர் நோடு கண்ணு எதிர்க்க இருக்கு. அதுக்கு ஷெட்யூல் கேட்டு கண்ணு எதிர்க்க எனக்கு இந்த பாட் இங்க தான் அசைன் பண்ணணும், இந்த பாட் இங்க தான் அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்குள்ள ஏதோ ஒண்ணு பார்த்து அசைன் பண்ணுது. கரெக்டா? சும்மா அசைன் பண்ணாது. அது வந்து 1x1 அப்படி கிடையாது. நான் ஒரு இங்க அசைன் பண்ணிட்டேன்னா அடுத்த ஒரு பாடம் இங்க அசைன் பண்ணணும், அடுத்த ஒரு பாடம் வைஸ் வர்சா இங்க, அடுத்த ஒரு பாடம் இங்க, அப்படி கிடையாது. அப்படி ஏதோ ஒண்ணு பாக்குது. இப்ப ஏதோ ஒண்ணு பார்த்து என்ன பண்ணுது, இந்த மிஷினுக்குள்ள இந்த பாட் இருந்தா ஓடும், இந்த மிஷினுக்குள்ள இந்த பாட் இருந்தா நல்லபடியா ரன் ஆகும் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பாக்குது. ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஸ்பேஸ். எஸ், ஸ்பேஸ். ஸ்பேஸ் என்னது? ஸ்பேஸ்னா ஸ்பேஸ்னா என்ன? ஸ்பேஸ் நான் லாஸ்ட்ல சொல்லியிருப்பேனே. கிளஸ்டரா? CPU CPU memory மெமரி சொல்லலாம். allocation. CPU memory allocation. CPU மெமரி சொன்னேன். எனக்கு இந்த பாட் என்ன இருக்குன்னா, என்ன கரண்ட் இருக்குன்னா அதுக்கு இவ்வளவு CPU லிமிட் இருக்கணும், இவ்வளவு மெமரி லிமிட் இருக்கணும் சொல்லி இருக்கு. கரெக்டா? நீங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கா ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ் சொல்லி, ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ் இருக்கா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாட் ரன் ஆகிறதுக்கு இப்போ நம்மளுடைய மிஷின்ஸ் எல்லாமே இப்போ 1 VCPU 1 GB RAM எல்லாம் போடுறோமா? கரெக்டா? 1 VCPU னா 1 virtual CPU. கரெக்டா? 1 GB RAM. அப்போ நம்ம T3 மீடியம்க்கு என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு? 2 CPU வா? இருக்கும் நினைக்கிறேன். 1 தான் இருக்கும். சரிங்க, 1 தான், 1 CPU தான் இருக்கும். T3 டாட் மீடியம் அதான் நம்மளுடைய மிஷின் லான்ச் ஆகுது. ஸோ 2 virtual CPU 4 GB RAM வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அசைன் ஆகுது அந்த மிஷின்ல. அதான் மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் யூர் ஒர்க்கர் நோட்ஸ் அண்ட் as well as மாஸ்டர் நோட்ஸ். அப்போ உங்களுடைய மிஷின் இப்போ எனக்கு 2 virtual CPU ஓட இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு virtual CPU செக் பண்றேன். இப்போ 1 CPU அப்படின்னா 1 CPU யூனிட் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்எல்ஸ் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா 1 CPU ஆர் 1 கோர்னு சொல்லலாம். 1 கோர் த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, 16 கோர்ஸ் 32 கோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 1 கோர்னு சொல்லலாம். இல்ல 1 அது யூனிட்டை சொல்லும் போது 1 CPU யூனிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கோருக்கு எத்தனை போயிடுச்சா? ஒன் கோருக்கு எத்தனை மில்லி கோர்ஸ்? ஒரு கோருக்கு எத்தனை மில்லி கோர்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா 1000 மில்லி கோர்ஸ் தான் 1 கோர். 1000 மில்லி கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு கோர். ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பாடுக்கு 1 கோர்லாம் அசைன் பண்ண மாட்டாங்க.
நம்ம என்ன பண்றோம், பிரிச்சிடறோம்ல வெப் சர்வர் தனித்தனியா குட்டி குட்டி அப்ளிகேஷனா உடைச்சிடறோம் இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோர்ன்றது அதிக சிபியூ லிமிட், அதிக சிபியூ லிமிட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், 10% ஆஃப் 1 கோர்னு போட்டா எத்தனை மில்லி கோர்ஸ்? எத்தனை மில்லி கோர்ஸ்? 10% ஆஃப் 1 கோர், 1 கோர்னா 100. 1000 மில்லி கோர்ஸ், 100 மில்லி கோர்ஸ். கரெக்டா? 20% 20 மில்லி கோர்ஸ், 30% 30 மில்லி கோர்ஸ். அப்போ எது வேணும்? அப்போ இந்த மில்லி கோர்ஸ் ஒரு 100 மில்லி கோர்ஸ் இருந்தாலே ஒரு மிஷின் ரன் ஆகலாம். ஒரு பாடு, மிஷின் கிடையாது, ஒரு பாடு. அப்போ ஷெட்யூல் என்ன பண்ணுது, உங்களுக்கு மிஷினுக்குள்ள 2 OSI version CPU இருக்கா? இப்போ 2000 கோர்ஸ் இருக்கு. அதுல ஒரு பாட் நம்ம வச்சிருக்கிற இமேஜ், அது வெயிட்டேஜ், அது என்ன மாதிரி அப்ளிகேஷன், அது எவ்வளவு சிபி மெமரி தேவைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பேஸ் அந்த 2 மிஷினுக்குள்ள இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடும், போயிட்டு அந்த பாடை கொண்டு போயிட்டு ஷெட்யூல் பண்ணிடும் சொல்லவர். அப்போ நம்ம எப்பவுமே ஒரு பாட் ரன் பண்ணும்போது இப்போ வரைக்குமே என்னுடைய YAML ஃபைல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட் நான் என்ன பண்ணல, செட் பண்ணவே இல்லை. ரியல் டைம்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட்ஸை செட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன மாதிரி அப்ளிகேஷன், என்ன மாதிரி இமேஜ் வச்சிருக்கீங்க. கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நம்ம தெரியும் இல்லையா? இதுக்கு இவ்வளவு மெமரி தேவைப்படும், இதுக்கு இவ்வளவு CPU தேவைப்படும், நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும், ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட் நம்ம என்ன பண்ணணும், செட் பண்ணி ஆகணும் சொல்ல வர. ஓகேங்களா? அப்போ ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ரிக்வஸ்ட் அப்படி சொல்லி போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல CPU சும்மா CPU வந்து பாத்தீங்கன்னா 100 M போட்டோன்னா எவ்வளோ, 100 மில்லி கோர்ஸ். அதே மாதிரி மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 250 GB, 250 MB, 250 MB. அது வந்து ரிக்வஸ்ட். அதே மாதிரி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லிமிட்ஸ்ல சேம் அதே மாதிரி சிபியூல நான் என்ன பண்றேன், எனக்கு 200 மில்லி கோர். மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 போட்டோன்னா ஒரு 400 MB. அப்போ இப்ப நான் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட்டை வச்சு ஒரு பாடை நான் கிரியேட் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பேஸ் அண்ட் மெமரி வந்து எந்த மிஷின்ல இருக்கோ, இப்ப 2 ஒர்க்கர் நோட் இருக்கா, இந்த 2 ஒர்க்கர் நோட்ல எந்த மிஷின்ல ஸ்பேஸ் காலியா இருக்கோ அங்க போயிட்டு நீங்க கிரியேட் பண்ற பாடை கொண்டு போயிட்டு ஷெட்யூல் என்ன பண்ணிடும், இந்த மாதிரி இருந்துட்டாலே போயிட்டு அங்க அசைன் பண்ணி விட்டுரும். அங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின் இந்த ஸ்பேஸ் காலியா இருக்கு, 100 மில்லி கோர்ஸ்க்கும் 250 MBக்கும் என்ன இருக்கு, உங்களுக்கு ஸ்பேஸ் காலியா இருக்குன்னா அங்க கொண்டு போய் என்ன பண்ணிடும், உங்களுடைய பாடை அசைன் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் இருக்கு. லிமிட்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாடு ரன் ஆயிட்டு இருக்கா, பாடு ரன் ஆயிட்டு இருக்கா, அந்த பாடு என்னதான் ரன் ஆனாலும் எத்தனை யூஸ் வந்தாலும் அந்த கன்சம்ஷன் அப்படின்றது 200 மெமரிக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது. இவ்வளவு ஜிபிக்கு இவ்வளவு மெமரி இவ்வளவு MBக்கு மேல என்ன பண்ண மெமரி என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இதுதான் ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட்ஸ். புரிஞ்சுதா? இதுதான் ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட்ஸ்னு சொல்ல வரும். கிளியர்? ஓகே. அப்ப நம்ம பாட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும், ரிக்வஸ்ட் லிமிட்டை நம்ம செட் பண்ணி தான் ஆகணும். லிமிட் செட் பண்ணலன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய இமேஜ் எல்லாம் டாக்கர் ஃபைல் வச்சு பெரிய பெரிய இமேஜ் எல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதுக்கு உங்க டிபெண்டன்சிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிருப்பீங்க. அதுக்கு இவ்வளவு கன்செப்ஷன் மெமரி என்ன நினைப்பீங்க நீங்க, இந்த பாட் இவ்வளவு அன்னாயிட்டுன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அந்த பாடுன்றது இவ்வளவு டிராபிக் வரும் இந்த மிஷினுக்குள்ள, இந்த பாடுக்குள்ள. அப்படின்னா அது இவ்வளவு லிமிட் வரைக்கும் போகலாம், இந்த லிமிட் மேல தாண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு போகக்கூடாது. என்ன பண்ணணும், செட் பண்ணிக்கணும். ஏன்னா வேற பார்ட்ஸ் கொண்டு வரணும் இல்லையா, இதே ஒரு பாட்டுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், முழுசா கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரே மிஷினுக்கு டிப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நான் பாடு கொண்டு வரணும், பாடுன்ற பிரின்சிபல் நான் கொண்டு வரணும். கரெக்டா? அந்த முழு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு முழு மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி ப்ராஸ்பெக்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் லிமிட்ஸ் கண்டிப்பா செட் பண்ணி தரோம். கிளியர்? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு YAML ஃபைல் கொடுத்துருக்கானா, ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ் சொல்லிட்டு இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கான், P1 என்ன கிரியேட் பண்றான், பாட் கிரியேட் பண்றான். அதுக்கு நேம் என்ன வச்சிருக்கான், ஃப்ரண்ட் எண்ட். ஸ்பெக்ல நேம் வந்து என்னது, இது நேம் என்ன நேம் இது, கண்டெய்னர் நேம். வெரி குட்.
இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இமேஜ்ல எடுத்துக்கிறாங்க ரிசோர்சஸ்ல ரெக்வஸ்ட் மெமரி இவ்வளோ சிபி இவ்வளோ சொல்லி செட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் லிமிட்ஸ்ல இவ்வளோ தாண்டக்கூடாது மெமரி இவ்வளோ சிபியோ தாண்டக்கூடாது சொல்லி செட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் இன்னும் என்ன பண்றான் இந்த இது என்னது பாட் கண்டெய்னரா கண்டெய்னர். அப்போ ஃப்ரண்ட் எண்ட்ன்ற ஒரு பாடுக்குள்ள 2 கண்டெய்னர் கொண்டு வரானா ஒண்ணு வந்து ஆப்காக யூஸ் பண்றான் இன்னொன்னு யூஸ் பண்றான் நான் சொன்னா ஒரு பாடுக்குள்ள 2 கண்டெய்னர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் கேசஸ்க்கு ஒன்னு அப்ளிகேஷனா இருக்கும் இன்னொன்னு என்னவா இருக்கும் ஒரு லாக் மானிட்டரிங் பாடா இருக்கும் சொன்னா அப்படிதான் அவன வச்சிருக்கானா அதுக்கும் என்ன பண்ணிருக்கான் எந்த இமேஜ் என்ன ரெக்வஸ்ட் என்ன லிமிட் சொல்லி செட் பண்ணிருக்கானா புரிஞ்சுதா ரெக்வஸ்ட் லிமிட் செட் பண்ணிருக்கானா இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு உங்களோட மிஷினுக்குள்ள kubectl get pods போட்டீங்கன்னா பாருங்க எத்தனை வாட்டி செட் பண்ணிருக்கு 8 வாட்டி செட் பண்ணிருக்கு. இப்போ நான் இந்த மை பாட் செக் பண்ணி பாக்குறேன் kubectl டிஸ்கிரைப் பண்ணி பாட் மை பாட்னு போடுறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலயுமே அந்த ரிக்வஸ்ட் லிமிட் சொல்லி செட் ஆகவே இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கு எடுத்துக்க பாருங்க சிபியூ வந்து பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் மட்டும் 100 மில்லி போன செட் பண்ணிருக்கே தவிர லிமிட்ல செட் ஆகவே இல்லை ஏன்னா நம்ம செட் பண்ணல கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் we are going to set this எப்படி செட் பண்றது இங்க வந்துட்டு இதே மாதிரி என்ன பண்றேன் copy this paste it here இது நமக்கு தேவையில்லை ஏற்கனவே டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல மை ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கா அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அதே மை செகண்ட் பார்ட் வச்சிடுறேன் கண்டெய்னர் 1 httpd கண்டெய்னர் போட்டு பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட் செட் பண்ணணுமா ரிசோர்ஸ் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் ரிக்வஸ்ட் அண்ட் லிமிட்ஸ் சொல்லி நம்ம என்ன பண்ணணும் செட் பண்ணணும் வச்சுட்டேனா. ஸோ இது மட்டும் என்ன பண்ணிடுறேன் ரிசோர்ஸ்ல ரிக்வஸ்ட் இவ்வளோ மெமரி வந்து பாத்தீங்கன்னா 64 MB இருக்கா போதும் 250 MBயும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 450 மெமரி இருக்கட்டும் மெமரி சாரி மில்லி கோர்ஸ் ஓகேங்களா 450 மில்லி கோர்ஸ் 100 மெமரி கோர்ஸ் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் இந்த ரிக்வஸ்ட் லிமிட்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் என்னுடைய பாடை நான் கிரியேட் பண்ண போறேன் கிளியர் பாடை என்ன பண்ண போறேன் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ vi main.yaml shift colon %t insert and paste it here escape colon w key external என்ன பண்றேன் சேவ் பண்றேன் kubectl apply -f main.yaml போட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா spectre resources தான் செட் பண்ணிருக்கோம். கான்ஃபிடன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்க.
resources, request, memory, CPU, limits. Spacing error இருந்தா கூட உங்களுக்கு வரும் இதாக மாட்டேன். ஆயிடுச்சா? My second part created. kubectl get part and போட்டீங்க அப்படின்னா the my second part. kubectl describe part my second part. போட்டு enter அடிச்சீங்க அப்படின்னா request limit set இருக்கா? request limit set இருக்கா? அப்போ இந்த pod இந்த request இந்த limit கூட தான் இருக்கும் செட் ஆயிருக்கும்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே ஃபைனா. ஸோ இதோட நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா அடுத்த வர இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுங்க யாரெல்லாம் வந்து ஒர்க்கிங், இங்க ஆஃப்லைன்ல வரவங்க யாருமே கரண்ட்லி இந்த நான் ஒர்க்கிங் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஆன்லைன்ல யாரெல்லாம் ஒர்க்கிங்? சச்சின், ஜெய்சங்கர், யுவராஜ். நான் ஒர்க்கிங் ப்ரோ. நான் ஒர்க்கிங். ஜெய்சங்கர், யுவராஜ். ஜெய்சங்கர் நீங்க? நான் ஒர்க்கிங். ஜெய்சங்கரா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து காலையிலயும் நான் மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 9 AM பேட்ச், அதாவது உங்களோட பேட்சஸும் சரி இன்னொரு பேட்ச் சரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் போட்டு ஆகணும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் போகணும்னா அவங்களுக்கு கிளாஸ் போகணும். நான் ஒருத்தரே வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் எடுக்க முடியாது ஒரே டைம்ல. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சின்ஸ் நீங்க வந்து எல்லாருமே அவைலபிளா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், சில பல கிளாஸ் வந்து ஆஃப்டர்நூன்லயே வைப்பேன். சரிங்களா? ஆஃப்டர்நூன் டைம்ல நான் வைப்பேன். எந்த டைம் சொல்லிடுவேன். அப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. நாளைக்கு வந்து வேற பேட்ச் கிளாஸ் எடுத்தாகணும். சரிங்களா? அதுல நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் மாற்ற முடியாது. அதுல நிறைய பெரிய அது வந்து 3 பேட்ச் கம்பைன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்ச் தான். ஆன்லைன்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 6 பேர் இருந்தீங்க. டியூ டு சம் சினாரியோஸ்னால டிஸ்கண்டினியூனால இதாயிட்டாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். அவங்க வெளியே போயிட்டாங்க. நீங்க ஒரு 5-6 பேர் தான் இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா எது மெஜாரிட்டி அதிகமா இருக்கோ அவங்களுக்காக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. உங்களையும் நான் எடுத்துப்பேன். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அந்த பேட்ச் முடிச்சுட்டு 12 o'clock ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? நான் ஒரு பிளானோட வருவேன். எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஷன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அந்த டைம் ஃப்ளோ ஆயிடும். நடுவுல கால் விட வந்துட்டு இருந்துச்சு. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூ இருக்காது, கண்டினியூட்டியே இருக்காது. அதனால என்ன என்ன பண்ண நினைச்சேன்னா, உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ல நான் இந்த வீக் டேஸ்ல கண்டிப்பா நான் வந்து மதியம் போல டைம்ஸ்ல வைப்பேன். சரிங்களா? ஆஃப்டர்நூனுக்கு மேல. ஸோ நீங்க அவைலபிளா இருந்துட்டு இதை முடிச்சிடணும். சரியா? அதான் நான் இங்கே தான் இருக்க போறேன். ஆஃப்லைனும் இருக்கும், ஆஃப்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு ஆஃப்டர்நூன் டைம்ல. சரிங்களா? அது எந்த டைம் சொல்லி நான் வந்து எனக்கு கிளாஸ்ல மதிய டைம் நான் என்ன பண்ணிப்பேன், முக்கவாசி நான் ஆக்குபைடா எல்லாம் வச்சுக்கிட்டு மதிய டைம் என்ன பண்ணேன், ஃபுல் டெடிகேட்டடா ஒரு 2 ஹவர் 2 ஹவர் ஒதுக்கி கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், முடிக்கணும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டைம் கான்ஸ்டன்ட்னால எனக்கு எதுவும் இப்போ 12 மணிக்கு உடனே இன்னொரு கிளாஸ் ஆரம்பிக்குது. எனக்கு இல்லைன்னா 2.5 மணி நேரம் எடுத்து இருந்திருப்பேன். உடனே எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. அது ஐசியூ கிளாஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்குன்னா மல்டிபிளா வந்துட்டே இருக்கு எனக்கு. ஸோ அதனால கரெக்டா வந்து பேலன்ஸா கொண்டு போக முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு நீங்க ஐசியூ கிளாஸ் இருக்காது. ஒருவேளை நாளைக்கு நான் மதியம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த பார்ட் 3 பார்ட் 4 எல்லாம் கிடையாது. நாளைக்கு அப்படியே பார்ட் 3 கண்டினியூஷன் தான். சரிங்களா? அப்படியே என்ன பண்ணுவேன், மதியம் போல உங்களை கண்டினியூஷன் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லலாம். நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நான் நைட்டு நான் தான் கிளாஸ் போடுறேன். எனக்கு தெரியும் மதியம் வந்து ஃப்ரீயா இருப்பேனா இல்ல மதியம் ஃப்ரீயா இருக்க மாட்டேன்னு தெரியும்ல. நான் தான் கிளாஸஸ் போடுறது இப்போ. நேற்று நான் தானே போட்டேன் உங்களுக்கு. அப்போ நான் தான் கிளாஸ் போடுறது எனக்கு தெரியும். மதிய டைம்ல நான் ஃப்ரீயா இருப்பேன் நினைச்சு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணிப்பேன், இந்த டைம் நான் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல வர வச்சேன்னா கண்டினியூஸா உட்காந்துட்டு ஒரு 2 ஹவர் ஒரு 2.5 ஹவர்ஸ் ஒதுக்கி என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா முடிக்க பார்க்கலாம். லஞ்சுக்கு அப்புறம் தான் இருப்பேன். இப்போ நான் சாப்பிடுவேன் இல்லையா?
கரெக்டா? ப்ரோ ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இப்படி சொல்லுங்க ஒரு சொல்றீங்களா இல்ல இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இப்படி சொல்றீங்களா இல்ல இனிமேல் ஃபுல்லா ஆஃப்டர்நூன் அப்படி கேக்குறேன். இல்ல இனிமே ஃபுல்லான்னு கிடையாது. இந்த ஒரு கிளாஸ் ஓகே சார். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் நான் சொல்றேன், பிளான் பண்ணிக்கிறேன். ஏன்னா மித்த டைம்ல இப்ப நான் வந்துட்டு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு ஒரு கிளாஸ் ஏன்னா ஏன் ஒராச்சும் ஒர்க் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார் ஒரு 12:30 to 1 வரைக்கும் ஒரு அம்மாவா மட்டும் பிக் பண்ண ஒரு அப்போ அந்த ஒரு அது ஓகே. ஒர்க்கு 1:30க்கு மேல தான் வைப்பேன். 2:00 ஓகே அந்த மாதிரி தான் பிளான் பண்றேன். ஓகே சார் ஓகே. முடியும் 1:30க்கு மேல பிளான் பண்ற மாதிரி வைப்பேன். ஒரு 2:00 லஞ்ச் எல்லாம் முடிச்சு 2:00 அந்த மாதிரி 2 to 4 2 to 4:30 அந்த மாதிரி பிளான் பண்ண வச்சுக்கோங்களேன். கரெக்டா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த பேட்ச் உங்க பேட்ச் முடிய போகுது. இதுக்காக உங்களுக்கு டிராக் ஆயிட்டு போக கூடாது. புரியுதுங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரும் எடுத்துட்டு இருந்தாரு. அவரு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூல உட்காந்ததுனால எனக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இப்போ உங்க பேட்ச் வந்து வேற யாரையும் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. கரெக்டா? இப்போ புதுசா ஒரு ட்ரெயினர் வந்து எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? புரியாது. அண்ட் மோரோவர் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதனால நான் ஒரு ஃப்ளோல எடுத்திருந்திருப்பேன். அவர் நடுவுல ஒரு ஃப்ளோ எடுத்திருந்தாருன்னா முடியாது இல்ல. ஒரு டூல் எடுத்தாருன்னா அதை நான் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும் கண்டினியூஷனா. கரெக்ட்டுங்களா? அதனால சொல்றேன். சரிங்களா? அதுக்கு மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம கிளாஸ் போட்டுருவோம். சரிங்களா? ஓகே எல்லாருக்கும் ஓகே தானே? ஃபைன். ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ. ரைட்டு. மெயில் ரிசீவ் ஆகலாம். என்ன மெயில்? வாட்ஸ்அப் குரூப்ல எதுக்கு இருக்கீங்க? நீங்க இருக்கீங்களா குரூப்ல? வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல குரூப்ல. குரூப்ல